அடுத்து பெரிய பருவம் 10 உபபருவங்கள் கொண்ட உத்தியோக பருவ. உத்தியோகம்ங்கிறது எது? விவகாரம், முயற்சி, பிரயத்தனம், மேற்கொண்டு நாட்டை திரும்ப பெறுவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள், சண்டை சேருவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள். இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்திலேருந்து இந்த பக்கம் தூது நடந்தது. சஞ்சயன் கௌரவர்களிடத்திலிருந்து பாண்டவர்கள் அருகே தூது வந்தான். கண்ணன் பாண்டவ தூதனாக பாண்டவர்களிடத்திலிருந்து கௌரவர்கள் பக்கத்துக்கு தூது போகிறான். இந்த 2 தூது ரொம்ப முக்கியமா நடந்தது இந்த பருவத்துல தான். உத்தியோக பருவம் சொல்றார். விராட்டனுடைய சபை கூடியிருக்கிறது. சபாதுசா மத்ஸ்யபதேஹே சமிருத்தா மணி பிரவேகோத்தமர சித்ரா ன்யஸ்தாசனா மால்யவதி சுகந்தா தாம் அபியுசிஸ்தே நரராஜ விருத்தாக. ஆங்காங்கிருந்து வந்திருக்கிற எல்லா ராஜாக்களும் உட்கார்ந்துருக்கா. இது இந்திர சபையா விராட்ட மன்னவனுடைய சபையா? விராட்டனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம நாடு இந்த மாதிரி எல்லாம் ஜொலிச்சதே கிடையாதுன்னா, இவ வந்த நாள்ல இருந்தா இவ்வளவு நன்னா இருக்கு. நம்ம நாட்டுக்கே இனிமே மேன்மை சம்பந்தி ஆயிட்டாலும் இல்லையோ. நம்ம பெண்ணை கொடுத்தாச்சு, பண்ணிட்டாச்சு. இனிமே அவளுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நமக்கு உண்டே. பாஞ்சால ராஜஸ்ய சமீபதஸ்து சினி பிரவீரா சஹ ரௌஹிணேயு. ரோஹிணியனுடைய புத்திரனான பலராமன். சினி பிரவீன சினி தேசத்து மன்னவனான சாத்தியகி ரோஹிணேயன் மத்ஸ்யராஜன், பக்கத்திலே ஜனார்தனன் பெருமாளே பலராமனை எழுந்துள்ளிருக்கார். அதே போல துருபதராஜன், பெண் கொடுத்த திரௌபதியினுடைய தாப்பனார் துருபதன் வந்திருக்கார். சுதாச்ச சர்வே துருபதஸ்ய ராஜ்ஞா பீமார்ஜுனோ மாத்ரபிதி சுதோ. அனைவரும் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். அப்போது பகவான் தான் முதல்ல பேசினார். 13 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இனிமேல் ஓராண்டு முடிஞ்ச அஜ்ஞாதவாசம் சிறப்பாக நிறைவேறிவிட்டபடியால் இனி நாட்டை மீட்பதற்கு வழி பார்க்க வேண்டும். திரையோதசைவ சுதுஸ்தரஹ அயம் அஜ்ஞாயமானைர் பவதாம் சமீபே கிளேசான சஹ்யானு விவிதான் சஹத்பிஹி மகாத்மபிஷாபி வனே நிவிஷ்டன். காட்டுல பட வேண்டிய துன்பங்களாம் பட்டுட்டார்கள். ஆனா தர்மபுத்திரன் இப்போதும் தர்மத்திலிருந்து மனது மாறாமல் இருக்கிறார். இப்ப நாம் பெரியோர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டியது சந்தியா யுத்தமா, 2 எதுன்னு முடிவெடுக்க வேண்டும். நாம் சமாதானமாகவும் போகலாம். அரசு திரும்ப கிடைக்குமானால், அரசு திரும்ப கிடைக்காதென்றால் இவன் க்ஷத்ரிய தர்மத்தின்படி சண்டையிட்டுத்தான் பெற வேண்டும். சண்டையிடணும்னு நாம் பேசவில்லை, ஆனால் சண்டையிடாமல் கிடைக்காதென்னால் சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறுகிறேன். அவரே எப்படி பேசுவாரோ அப்படி பேசிட்டார். ஏன்னா நாம பேசினாலே புரியுதில்ல. பழைய சமயம் சர்வேஸ்வரன் பேசினா புரிய போறதா? சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஆரேனும் சண்டை இல்லாமல் கிடைக்காது இருந்தா அப்ப போட்டுத்தாகணும். யுத்தேன வாதேயுருமாம்ஸ்தைவ தைர் பாத்தியமானா யுதிதாம்சன்யு ததாபி நேமேல்பதயா சமர்த்தா தேஷாம் ஜயாயேதி பவேன்மமம் தத. என் மனசுக்கு இப்படி தோன்றது. இந்த பக்கத்திலிருந்து நல்ல பிராமணர் புரோகிதர் ஒருத்தரே விராட்ட மன்னவன் அனுப்பிச்சு வைக்கட்டும். அவர் அங்க போய் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு எடுத்துரைக்கட்டும். நமக்கு சந்தி வேணும், சாந்தி வேணும், யுத்தம் வேண்டாம். விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். நியாயப்படி அவர்களும் நடந்து கொண்டால், ரொம்ப சந்தேகப்படுறேன், நியாயப்படி அவர்களும் நடந்து கொண்டால் அப்ப தாராளமா நமக்கு சண்டை வேண்டாம். அப்படி நியாயம் நடக்கலைன்னால் சண்டை தான் இட வேண்டும் என்று கண்ணன் பேசிட்டார். பலராமன் எழுந்திருந்து நேர் எதிர்த்து பேசினார். இப்படி கண்ணன் சொன்னதை ஒரு ஒத்துக்கலை. என்னதான் இருந்தாலும் சூதாட தெரியாதவன் ஆட சொன்னா? ஆடினது இவர் தப்பு தானே. ரொம்ப பலவான் சகுனி சூதாட்டத்தில். அப்ப அவரோடு இவர் ஆடி இருக்காருன்னா தோத்து போயிடுவார்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். தெரிஞ்சுட்டு இருந்து இவர் போகாமல் இருந்திருக்கணும். அதனால ஆடினது இவர் பேர்ல தப்பு இருக்கு. எப்ப தப்பு நம்ம பேர்ல இருக்கோ அப்ப வணங்கி பிரார்த்தித்து தான் நாட்டை வாழ்ந்து வரணும். எதிர்த்துன்னு போகக்கூடாது. சதீவியமான பிரதிதேவனேன அக்ஷேஷு நித்யந்து பராங்முகேஷு சம்பிரம்பிரமாணோ விஜித பிரசஹ்ய தத்ராபராத சகுனேர்ன கஷ்டித். சகுனி பேர்ல மட்டும் அபராதம் சொல்லாதே, அதோட தகுதியான சமமான அபராதம் எதிர்த்திறனுக்கு உண்டு. இவனார் அதை போல ஆட தெரியாதவர்களோடு ஆட சொன்னார்கள். தஸ்மாத் பிரணம்யைவ வசோப்ரவீது வைச்சித்ர வீர்ய பகு சாமயுக்தம். சாமதான பேத தண்டத்தில் சாமத்துல தான் போகணும். அவர்களோட சமாதானமாத்தான் போகணும். வணங்கி கேட்டுக்கொண்டு வருவரவை அனுப்பு என்று பலராமன் பேசி முடித்தார். பக்கத்தில் இருந்த சாத்தியகிக்கு கடும் கோபம். அவன் எழுந்திருந்து இடி இடிக்கிறா போல பேச ஆரம்பிச்சா. வாஸ்தவம், ஒரு மரத்தில் நல்ல பழங்களும் இருக்கும், தீய பழங்களும் இருக்கும். நான் மறுக்கவில்லை. கிருஷ்ணனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், உமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனா தீய பழமான நீர் போய் இந்த பெரும் மன்னவர்கள் வீற்றிருக்கும் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறீரே, அது கண்டுதான் வருத்தப்படுகிறேன். நான் பலராமன் தகச்சே போயிட்டார். ஏது சாத்திக்கு இவ்வளவு தூரம் பேசுறார், கண்ணனை தானு தடுப்புறோம்னா இன்னும் பேசுன்னு அவர் தடுக்கவே இல்லை. நீர் என்ன சொல்லணுமோ சொல்லு, தர்மத்தின் வழி பேச போறே, அதர்மத்தை எதிர்க்க போறே சொல். அவருக்கு என்னமோ துரியோதன நடத்துல ஒரு வாஞ்சை.
என்ன வாஞ்சேன்னால் நாம தான் கதாயுத்தம் கத்து கொடுத்தோம், கதாயுத்தம் கத்து கொடுத்தோம். கதையை வச்சுன்னா ஒருத்தன் நல்லவனா போறான், தீவனா போறான், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னமோ தெரியாது போச்சு. இத்தனைக்கும் பகவத் அவதாரம். பகவத் அவதாரம்னா பகவானுடைய நேர அவதாரம் கிடையாது. பரசுராமரும் சரி, பலராமனும் சரி, ஆவேசாவதாரங்கள். ஒரு ஜீவாத்மா பேர்ல பெருமான் தன் சக்தியை வைத்த அவதாரமே தவிர கண்ணனே இறங்கி வந்தாப்புல நரசிம்ம பெருமாளே இறங்கி வந்தாப்புல இல்லை. அதெல்லாம் நேர அவதாரம், பெருமானுடைய முக்கிய அவதாரங்கள். இவை ஆவேச அவதாரங்கள். நல்ல யாரெல்லாம் தியானிக்கிறோமோ உபாசிக்கிறோமோ பரசுராமரையோ பலராமனையோ உபாசிக்க மாட்டா. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, கிருஷ்ண, இவைகள் தான் உபாசியமான அவதாரங்கள். அதனால ரிஷிகளும் சரி, யாரும் சரி. இந்த வியாக்கியானத்துல ராமானுஜமுத்தந்த வியாக்கியானத்திலே பிள்ளலோகஞ்சிய சுவாமியை சாதிக்கிறார். கோக்குல மன்னரை மூவெடுகால் ஒருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன்னு பரசுராமரை போற்றும் ராமானுஜர்னு வந்தது. அங்க விசாரிச்சிருந்தார். பரசுராமரை உபாசிப்பரா ராமானுஜர் மாட்டார் என்று அவர் பதில் எழுதியிருக்கார். ஏன்னா ஆவேசாவதாரங்களை உபாசிக்க முடியாது, அவர்களுக்கு ஜெகத்காரணத்துவம் வராது. சந்திவை புருஷா சூராக சந்திகா புருஷாஸ்ததா உபாவேதோ திருடௌ பக்ஷௌ திருஷ்யேதே புருஷான் பிரதி. அப்படி இருக்கிறதுனாலதான் பரசுராமர் ராமரு சந்திச்சுக்கிறார், பலராமன் கிருஷ்ணனு சந்திச்சுக்கிறார். இல்லைன்னா பிரதான அவதாரங்கள் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள். பெருமானுடைய முக்கிய அவதாரம் இருக்கே, அவ ரெண்டு பேரும் பார்த்துட்டுதான் எங்கேயுமே சரித்திரம் கிடையாது. பரசுராமர் ராமர் ஏன்னா அமுக்கியாவதாரம் கவுனாவதாரம், பலராமன் கிருஷ்ணன் மறுபடியும் கவுனாவதாரம். வனவாசாத் விமுக்தஸ்து பிராப்த பைதாமகம் பதம் யத்யம் பாபவித்தானி காமயேத யுதிஷ்டிரா. எவ்வளவு சிரமப்பட்டுட்டார் யுதிஷ்டிரன், நியாயப்படி நடந்துட்டு இருக்கார். இப்போதும் அவர்களுடைய குற்றத்தை அவர் பார்க்கவே இல்லை. சொக்கட்டா நாடுன்னு சொன்னீரே, இவர் நான் மாட்டேன்னு தானே சொன்னார், எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னார். ஒரு தன் சதித்திட்டம் தீட்டி கொண்டு வேணும்னு கூப்பிட்டால் அதற்கப்புறம் குற்றம் என் பேரில் கிடையாது, அவனுடையது. அவரே என்ன ஆட கூப்பிட்டு இதனால ஒண்ணும் இதற்கு பின்னாடி ஒன்னும் நோக்கு இல்லேன்னு வச்சுங்களேன். பின்புலத்துல இவாளை தோக்கடிச்சு ராஜ்யத்தை எடுத்துடணும்ங்கிற திட்டம் இல்லேன்னு வச்சுங்க. அப்ப சூதாட்டத்துக்கு கூடியிருந்து தர்மபுத்திரர் ஆடி இருந்தா ரெண்டு பேருக்கும் தப்பு. ஆனா அவன் எப்ப இவரை ஜெயிச்சு அபகரிச்சுண்டோங்கிற திட்டத்தோட ஆடினானோ அப்ப தர்மத்துக்கு அது போதும். இது துவாபர யுகத்துல அவன் பேசிட்டு இருக்கான். இந்த நாளா இருந்தா நீதிமன்றத்தில் ஏறின உடனே சாட்சி இருக்கா, நீர் சுவாமி உங்க மனசுல நன்னாவே கூட இருக்கலாம், ஆனா அதை வாத பிரதிவாதங்களால நிரூபிக்கணும். நிரூபிச்சா தான் நாங்க ஒத்துப்போங்கிற மொழியோ. ஆனா இப்ப சாத்திக்கு பேசுறது பார்த்தா வாத பிரதிவாதங்களை கொண்டு உண்மை நிரூபிக்கப்படுறது இல்ல, தர்மத்தை கொண்டு நிரூபிக்கப்படுறதுங்கிறான். உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுன்னு பண்ணியோ அதுதான் உண்மையை சொல்லுமே தவிர, அப்ப நினைச்சுன்னு பண்றது தெரியற காலம் துவாபர யுகம், நினைச்சு பண்ணது தெரியாத காலம் கலியுகம். ஒருத்தர் என்ன நினைச்சுட்டு பேசுறாரு நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன செய்யறாரோ அதை வச்சுதான் கலியுகம். அதனாலதான் சாட்சி இருக்கா அது இருக்கா ஒண்ணும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அது சாட்சியங்களின் அடிப்படையில் வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் இவர் பேரில் எந்த குற்றமும் இல்லை என்று விடுகிறோம். அவர் எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், இதன் அடிப்படையில்ங்கிறார். என்ன நிஜமா குற்றம் இருக்கலாம் எனக்கு தெரியாது சொல்லியார். ஆனா அந்த நாள்ல நீதிமன்றம்ங்கிறதோ நடுநிலைங்கிறதோ இப்படி அல்ல, எத்தோட எந்த எண்ணத்தோட செய்தான். அவன் ஆரையானு கெடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கா, இந்த வருஷம் இல்லாட்டாலும் எந்த வருஷமானு கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானா, அதுதான் முக்கியம். பலராமரே தர்மம் தெரியாமல் பேசுகிறீர் அப்படின்னு ரொம்ப கோவிச்சுட்டான். கோகி காண்டீவ தன்வானம் கஷ்ட சக்கராயுதம் யுதி. காண்டீபத்தை எதிர்க்கிறதுக்கும் சக்கரத்தை ஜெயிக்கிறதுக்கும் யாரேன்னு இந்த பூமியில இருக்காளா? ஏன் பேசுகிறீர் அவன் ஜெயிக்க போறான்ட்டு? ஒரு நாளும் துரியோதனன் ஜெயிக்க மாட்டான் என்று சாத்தியக்கு பேசி முடிச்சார். துருபதன் ஏத்துனுட்டார். கண்ணன் சொன்னது சரி, பலராமன் ஏனோ தெரியாமல் பேசுகிறார். பலதேவஸ்ய வாக்கியந்து மம ஞானேன யுஜ்யதே ஏதத்தி புருஷேணாக்ரே காரியம் சுநயம் இச்சதா. சரி, செய்தி அறிந்து வருவதற்காக ஒரு பிராமணரை அனுப்பி வைப்போம். தன்னுடைய தேசத்து புரோகிதரை கூப்பிட்டான். மன்னன் விராடன் ஏற்றுக்கொண்டான். பிராமணரை கூப்பிட்டு அயஞ்ச பிராமணோ வித்வான் மமராஜன் புரோகிதா பிரேஷ்யதாம் திருதராஷ்டிராய வாக்கியமஸ்மை பிரதீயதாம். இவனுக்கு என்ன நல்ல வார்த்தை சொல்லணுமோ சொல்லும், அனுப்பிச்சு வையும். ரெண்டு பேருக்கு சந்தி ஏற்படுற அளவுக்கு பேச வையும். ஆனா அதுக்குன்னுட்டு தர்மபுத்திரன் எல்லாத்தையும் இழந்துடுறாப்புல ஒத்துக்க முடியாது. அவருக்கு வேண்டியது கிடைக்கணும், ஆனா எங்களுக்கு சண்டையில இஷ்டம் இல்லைங்கிறத சொல்லிடும் என்ன பேசினார்கள். அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. சரி அவன் பேசிட்டு வரட்டும், அதுக்குள்ள துவாரகை என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு கிளம்பினார். போறதே இல்லை, எப்பவுமே இவரோட உட்கார்ந்தாருனா அப்ப துவாரகையில யாரான்னு ரட்சிக்க வேண்டாமோ, அவருடைய சொந்தக்காரா யாரோ அவரோட கூட இருக்க மாட்டேங்கிறார். யாராரோ தள்ளி இருக்கிறவாளோ அவர்களோடயே கண்ணன் அமர்ந்துட்டு இருக்கார். அப்ப அவளுக்கு என்ன தோணும், நம்மோட இருந்து அனுபவிக்கிறது விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காரு இவர், நம்ம கண்ணன் ஆச்சு நாம ஆச்சு ஏதான ஆனந்தமா இருக்கலாமோ இல்லையோ. துவாரகைக்கு போயிட்டேன்னு விட பெற்றுகிறார். உபபன்னமிதம் வாக்கியம்
சோமகானாம் துரந்தரே அர்த்த சித்திகரம் ராஜ்யா பாண்டவஸ்ய அமிதோஜசா. நீங்க பேசினது சரியா இருக்கு, திருத்தராஷ்டிரன் இடத்துல போகட்டும், நல்லது எடுத்து சொல்லட்டும், இப்போதாவது திருத்தராஷ்டிரன் புத்திக்கு நல்லது எட்டுகிறதான்னு பார்ப்போம் என்று சொல்லி கண்ணன் புறப்பட்டார். பிராமணரும் தேர்ல ஏறினார். ஆங்காங்கு தாண்டி இந்திரபிரஸ்தத்தை வந்து அடைந்தார். என்ன பேசுவோன்னு மனத்திலேயே அவர் பார்த்துட்டார். இதுக்குள் ஒரு பக்கம் இது நடக்கட்டும், இதற்குள்ள மற்றொரு பக்கத்துல துவாரகைக்கு கண்ணன் போயிட்டாரோ இல்லையோ, அப்ப எல்லாரும் பேசிண்டா சண்டை வந்து விட்டால் அதற்கு தயாரா இருக்கணுமே. எல்லாரும் அடுத்த ஒரு 4 மாசத்துல வந்துட போறதுங்கிறதுக்காக எவ்வளவு தயாரா இருக்கா? நடந்துரும் இது மாத்திக்கணும் அது மாத்திக்கணும், இப்ப இல்லாம அப்ப இல்லாம என்ன வருது யார் வரப்போது தெரியாது. இப்போ அப்ப வந்துடும் எல்லாரும் தயார் பண்ணிக்கிறா பாருங்க. அத போல அவர்களும் ரொம்ப தயாரா இருக்கா. இதுக்கே இவ்வளவு தயார் பண்ண அவ பண்ண மாட்டாளா? ஆனால் அவர்களுக்கு தயார். அர்ஜுனன் யோசிக்கிறான், நாம போய் நேர கண்ணனை தண்ட சமர்ப்பிச்சு பிரார்த்தித்து நமக்கு உதவி கேட்கணும். இங்கேதான் கிளம்பி போயிருக்கார். ஆனா ராஜ தர்மத்தின்படி நேர போய் பார்த்து தான் உதவி கேட்கணும். நம்ம எல்லாம் இங்க வந்திருக்க முடியும். தை மாசம் பிறந்தா வரிசையா முகூர்த்த நாள் இருக்கும். நமக்கு வேண்டியவ யாரான நித்தியப்படி வந்துட்டு இருப்பா, அவ பிள்ளை கல்யாணம்னு வச்சுங்களேன். இங்க பார்த்து பத்திரிகை கொடுத்துடலாம் இல்லையோ, கொடுத்துட்டா வம்பு வந்துடும். வந்த இடத்துல பாட்டு பத்திரிகை கொடுத்தா மரியாதையே தெரியல. வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து பத்திரிகை கொடுக்க வேண்டாமோ? என்னை வாழலாம் பெருசா படிச்சவா சட்டுன்னு சொல்லிடும். அதனால வந்த இடத்துல சொல்லக்கூடாது. கண்ணன் வந்த இடத்துல அப்பவே பத்திரிகை கொடுத்து நீ யுத்தத்துக்கு சகாயம் பண்ணுனா இல்ல, அது கூடாது, நன்னா இருக்காது. அர்ஜுனன் நேர போய் கண்ணனை அழைப்போன்னு துவாரகைக்கு புறப்படுறான். இவன் புறப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே துரியோதனன் புறப்பட்டுட்டான். நாமும் போய் கண்ணனிடத்துல சகாயம் கேட்டுன்னு வரணும். இருவருமா கிருஷ்ண சகாயத்துக்கு வருகிறார்கள். பிரஸ்தாபிய தூதானன்யத்ர துவாரகாம் புருஷர்ஷபா ஸ்வயம் ஜகாம கௌரவ்யா குந்திரி புத்ரோ தனஞ்சயா. தனஞ்சயன் புறப்பட்டார் துவாரகையை நோக்கி. துரியோதனனும் புறப்பட்டார். யார் முதல்ல வந்தா? துரியோதனன் முதல்ல வந்து சேர்ந்துட்டான். தமேவ திவசஞ்சாபி கௌந்தேய பாண்டுநந்தனா ஆனர்த்த நகரீம் ரம்யாம் ஜகாமாசு தனஞ்சயா. தனஞ்சயன் ஆனர்த்த நகரம்னு துவாரகைக்கு ஒரு பேர். வேறொரு பேர், துவாரகை போகச்சவே ரொம்ப தூரத்துல கொடி பறக்கும். அந்த ஊர்ல தினப்படி 5 தரம் கொடி மாத்திர, ரொம்ப பெரிய கொடி. அந்த கொடிக்கு மேல ஏறி என்ன புரி ஜெகநாதத்திலையும் அப்படித்தான் தினப்படி கொடி மாற்றுவது உண்டு. துவஜபட்னு பேரு. துவஜபடம் மாத்துவா. புரியில பெரிய பெரிய புயல் அடிக்கும். என்ன புயல் அடித்து அதே போல துவாரகையும் பெரும் புயல் அடிக்கிற இடம். என்ன ஒண்ணு மேற்கு கடற்கரை ஒண்ணு கிழக்கு கடற்கரை. அவ்வளவு பெரிய கோபுரத்தின் மேல ஏறி நித்தியப்படி கொடி மாத்தணும். அந்த கொடி பறந்துட்டு இருந்தால் என்ன வழக்கம் வச்சிருக்காள்னா, பல பேருக்கு ஜெகநாதரை நித்தியம் வந்து சேவிக்க முடியாது. அவ தள்ளி தள்ளி கிராமத்துல இருப்பா. அதனால அவ எல்லாரும் அந்த சாயங்காலம் வந்து அந்த கொடியை பார்த்தா தான் சாப்பிடுவாளாம். அதனால அது ஏத்தாட்டால் அவரவர்கள் பட்டி இருக்க வேண்டியது. அந்த கொடியே புருஷோத்தம பெருமாளுடைய பிரதிநிதி. அவர் தான் ஜெகநாத பெருமாள். அதனால அந்த கொடிக்கு அவ்வளவு மகாத்மியம். துவாரகையிலையும் கொடி ஏற்றுதல் உண்டு, புருஷோத்தம கஷேத்திரமான புரி ஜெகநாதத்திலையும் கொடி ஏற்றுறது உண்டு. அந்த பக்கத்துல ஒரு நாளைக்கு 5 வேளை ஏத்துறா துவாரகையிலே. நித்தியப்படி சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு தரம் கொடி மாற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட துவாரகாதீசன் அந்த தேசத்துக்கு 2 பேரும் போறார்கள். முதல்ல துரியோதனன் வந்தான். ததஷயானே கோவிந்தே பிரவிவேஷ சுயோதனா உச்சீர்ஷதச்ச கிருஷ்ணஸ்ய நிஷசாத வராசனே தத கிரீடீதஸ்யானு பிரவிவேஷ மகாமனாஹ பஞ்சாச்சைவ ச கிருஷ்ணஸ்ய பிரக்வோதிஷ்ட கிருதாஞ்சலி. முதல்ல துரியோதனன் வந்தார். அவனுக்கு இருக்கிற அகங்காரம் கண்ணனுடைய தலைப்பக்கத்துல போய் உட்காண்டான். அடுத்த அர்ஜுனன் வந்தார். அவனுக்கு இருக்கிற அடிமைத்தனம் கண்ணனுடைய திருவடி பக்கத்துல போய் உட்காண்டான். பக்தி இருக்கிறவன் திருவடி பக்கம் தான் உட்காருவா. அகங்காரம் இருக்கிறவன் தான் தலைமாட்டு பக்கம் போவா. ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், திருவனந்தபுரத்துக்கு போறோம், திருக்குடந்தைக்கு போறோம், அப்பகுடத்தானுக்கு போறோம், அன்பிலுக்கு போறோம். இத்தனை இடத்துல பெருமாள் சயனிச்சு இருக்காரோ இல்லையோ. சயனிச்சு இருக்கிறச்சே நாம எந்த பக்கத்துல நின்று சேவிக்கணும்? தலைப்பக்கத்துல நின்று சேவிக்கூடாது, திருவடி பக்கத்துல நின்று தான் சேவிக்கணும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல பிரதட்சணம் பண்றாளோ இல்லையோ, பண்ணும்போது மேற்கு பக்கத்துல பிரதட்சணம் பண்ணச்சே வேகமா வருவாளாம். இது குரு பரம்பரை போன்ற நூல்கள்ல சொல்றா. ஆளவந்தார், அதே போல உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், எம்பார், இவெல்லாம் ஸ்ரீரங்கத்துல வீதி பிரதட்சணம் போவாளாம். போகிறச்சே கீழ பக்கத்துல வரச்சே பைய நடப்பாளாம். கர்ப்பிணி பெண்ணு நடக்கிறா போல. மேற்கு பக்கத்துக்கு போறச்சே குதிரை மாடி நடந்துருவாளாம். ஏன் அங்க போக மாட்டேன்? அங்க கொஞ்ச நாள் இருந்தா நம்மள துரியோதனம் கட்சின்னு விட்டாருன்னா பெருமாள். நம்ம கிழக்கு பக்கத்துல தான், ஏன்னா திருவடியை அவர் கிழக்கத்தான் நீட்டின்னு இருக்கார். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிருமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசம். கிழக்க நோக்கி திருவடி நீட்டினார், மேற்க திருமுடிய வைத்தார், தெற்க கண்டார், கட்டாட்சித்தார், பின்புறத்தை வடதிசைக்கு காட்டினார்.
அற்புதமான பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. இந்த பெருமான் இந்த திருக்கோலத்துல சேவிச்சுட்டு திரும்பி போறதுக்கு மனசு வருமோ? இருப்பவர்கள் அங்கேயே தான் இருப்பார்கள்னு திருமாலையில ஆச்சரியமான பாசுரம். கார்த்தால பெருமாளை தரிசிக்கிறோம்னா நிர்மால்ய சேவை விஸ்வரூப் வந்த போது அவர் கண்ணை திறந்த உடனே நம்மள கட்டாட்சிக்கடன் நினைக்கிறோமோ இல்லையோ? 3 மணிக்கு குருவாயூர்ல போய் நின்னுக்கிறோமே, இதுக்கா அவ்வளவு காலங்காலத்தால போறோம்? அந்த சேவை கண்ணன் கண்ணை திறந்து நம்மள கட்டாட்சிக்கணும். கட்டாட்சம் கிடைச்சதுன்னா பாப்பங்கள் அத்தனை நிமிஷத்திலே சத்தியத்திலே அப்போதே போடும் இல்லையோ? அத போல இவன் எப்ப கண் திறப்பான்னு 2 பேர் அமர்ந்துட்டு இருக்கா. கண்ணனும் கண்ணை திறந்தார். திறந்தவர் முதல்ல திருவடி பக்கம் இருக்கிற அர்ஜுனனை பார்த்தார். துரியோதன உடனே எழுந்து முன்னாடி வந்தான். வந்துட்டு நான் தான் முன்னாடி வந்தேன்னா, நீ முன்னாடி வந்த துரியோதனா, நான் பார்த்தது முன்னாடி அர்ஜுனனை தானே பார்த்தேன். யாரான்னு எழுந்த உடனே தலையை திருப்பி தலைப்பக்கமா பாப்பா? எழுந்த உடனே கால் பக்கத்துல ஆறு உட்காந்துருக்காரு தானே பார்ப்பா. சரி, எதற்கு இருவரும் வந்தீர்கள்? அப்ப துரியோதனன் சட்டுன்னு கேட்டான், யுத்தத்துல உதவி கேட்டு வந்தோம். அர்ஜுனனும் கேட்டான், யுத்தத்துல உதவி கேட்டு தான் வந்திருக்கோம், கேளுங்கள். அர்ஜுனா நீ முதலில் கேள். துரியோதன ஆக்ஷேபித்தான், வந்தது நான் தான் முதல்ல வந்தேன், அதனால நான் தான் முதல்ல கேட்பேன் என்ன துரியோதனன் ஆக்ஷேபம். திருஷ்டஸ்து பிரதமம் ராஜன் மயா பார்த்தோ தனஞ்சய. நீ வந்தது உண்மை, ஆனா நான் பார்த்தது முதல்ல தனஞ்சயனை தான் பார்த்திருக்கேன். தவ பூர்வாபிகமனாத் பூர்வம் சாப்பிய தரிசனாத் சாதாய சாகாயம் உபயோரேவ கரிஷ்யாமி சுயோதன. பரவாயில்ல, வந்ததுல நீ முன்னாடி, பார்த்ததுல அவன் முன்னாடி, அப்ப 2 பேருக்கு நான் சகாயம் பண்றேன். உனக்கு பண்றேன், அவருக்கு பண்றேன். அந்த பேச்ச பார்த்தாலே சமமா பண்ண போறான்னு தான் தோணித்து. வாஸ்தவம் அவர் சமமா தான் பண்ண போறார். அவர் ஒண்ணு விஷமமா பண்ண போறதே இல்லை. இவனுக்கும் சாயம் பண்ண போறார், அவனுக்கும் சாயம் பண்ண போறார். இத பத்தி ஆச்சரியமா திருக்கண்ணபுரத்துல ஒரு பாசுரம். அந்த பாசுர வியாக்கியானத்துல நம்மள வீட்டுல இந்த சரித்திரத்தை எடுத்து கண்ணன் எப்படி பாரபட்சம் இல்லாத நடந்துட்டு இருக்கார் என்ன சாதிக்கிறார் என்னன்னு சொல்றேன், கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான கருத்து. கண்ணன் 2 பேருக்கும் சொல்லிட்டார், 1,00,000 கோடி கோபாலர்கள், 1 கோடி பேர் சைன்யம், பல லட்சம் பேர் கோபாலர்கள் எல்லாம் சேர்ந்து நாராயண சேனை. இது ஒரு பக்கம் வச்சுடுறேன். இன்னொரு பக்கம் நான் தனி, ஆரோடையும் சண்டை போட மாட்டேன், நான் தனி. தனித்திருக்கிற நான் ஒரு பக்கம், 1,00,000 கோடி பேர் இருக்கக்கூடிய நாராயண சேனை ஒரு பக்கம். அர்ஜுனா முதல்ல நீ கேள். மறுபடியும் துரியோதன ஆட்சேபித்தான், அவன் தான் முதலா? இளையவனுக்கு தான் முதல் அதிகாரம் தார் கண்ணன். அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா தின்பண்டம் பண்ணிருந்தா முதல்ல தம்பி கொடுத்துட்டு தான் அண்ணனு கொடுக்கணுமா. அதனால தம்பி தான் முதல்ல கேட்கணும். சரி, அர்ஜுனனே கேட்கட்டும்னா, வேண்டாத தெய்வம் இல்ல துரியோதன், அவன் எப்படியான கண்ணனை வாங்கிட்டு போயிட்டா தேவலை அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கான். இவன் வேண்டின தெய்வம் எல்லாம் நன்னா அனுகிரகிச்சது. ஆனால் அர்ஜுனன் உடனே கேட்டா, கண்ணனே பேச்சுக்கே இடவில்லை, நீ காச்சகத்தையும் பொன்னையும் ஒரு தராசி தட்டில் வச்சு பார்க்க சொல்றேன். ஏதோ ஒண்ணுமில்லாத முத்திச்சிப்பி கிழிஞ்சல் கிடக்கிறது, கிழிஞ்ச எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு பக்கத்துல 1 கோடி பெருமானம் உள்ள வைரத்தை வச்சுட்டு, வைரம் வேணுமா கிழிஞ்சல் வேணுமான்னா நான் எதை போய் கேட்க போறேன்? ஏதோ பொண்ணு வேணுமா வெள்ளி வேணுமான கூட யோசிப்போம், கிழிஞ்சலையும் வைரத்தையும் வச்சாலா யோசிப்போம்? 1 கோடி சைன்யம் வேண்டாம், நீதான் நமக்கு வேண்டும். கிருஷ்ணாசிரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. நமக்கு ஆரிடத்திலும் ஆசை இல்லை. மத் சம்ஹனன துல்யானாம் கோபானாம் போகானாம் அற்புதம் மகத் நாராயணாகி க்யாதாக சர்வே சங்கிராம யோசினா அயுத்தியமானம் சங்கிராமே வரையாமாச கேசவன் நாராயணமத்ரக்னம் காமா ஜாதமஜம் ரிஷு. அப்ப அர்ஜுனன் நேர பழிச்சுன்னு பிரார்த்தித்தார். தேவரீர் ஆயுதம் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி, தனித்திருந்தாலும் சரி கூட்டமா இருந்தாலும் சரி, தேவரீர் தான் சரணம், உம்மை தவிர மறக்க நமக்கு தஞ்சம் கிடையாது. சரின்னு துரியோதனன் அனைத்து சைன்யத்தையும் பெத்துண்டா. நேர போய் சகுனி இடத்துல சொல்லுண்டா, சாமர்த்தியமா ஒரு காரியம் பண்ணிருக்கேன். ஏன்னா அவன் அசட்டுத்தனமா எத்தையோ வாங்கிட்டு போயிட்டான், நான் போய் 1 கோடி சைன்யத்தை வாங்கிட்டேன். அப்ப சகுனி தான் ரொம்ப சாமர்த்தியம் நினைச்சிருந்து மருமகனுக்கு கத்து கொடுத்தார். ஓ தப்பு பண்ணிருக்க துரியோதனா, திரும்ப போ, கண்ணன் ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு கேட்டுண்டு வா. என்ன அவர் ஆயுதம் எடுத்தா நமக்கு ஆபத்தா இருக்கும், ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு கேட்டுவானா திரும்பி ஓடி வந்தான் துரியோதனன். உங்ககிட்ட இன்னொரு விதி இருக்கு, நீர் ஆயுதம் எடுக்க கூடாது. சரி எடுக்கலேன்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டார். திரும்பி வந்தான் துரியோதனன். விதுரன் நின்றிருந்தார், சஞ்சயன் நின்றிருந்தார். வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டார். 1 கோடி பேர் கூடவே கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டான்னு பிரதிஜை. அப்ப அவர் சிரித்தார். அப்ப ஆயுதத்தை வச்சிருந்தா கண்ணன் லோகத்தை நடத்துறதா நினைச்சிட்டு இருக்கியா துரியோதனா? கண்ணன் கண்ணனாக நடத்துகிறானே தவிர அவன் கையில் ஆயுதம் பிடித்து நடத்துவதில்லை. சத்திய சங்கல்ப சாஸ்திரம் முழுக்க ஒத்துக்கிறது. சங்கல்ப சக்தியாலதான் பிரம்மம் படைக்கும், சங்கல்பத்தால தான் ரட்சிக்கும். அவ்வளவு ஏன் நம்மள பகவான் இங்க தாங்கிட்டு இருக்காரோ இல்லையோ. அடியேன் இப்ப இந்த மனை தாங்கிறது, மனைய மேடை தாங்கிறது, மேடைய பூமி தாங்கிறது, பூமிய பகவான் தாங்குறார். தாங்கிறதோட இல்ல, கண்ணுக்கு தெரியாமலே தாங்குகிறார்.
அப்படின்னா சங்கல்ப சக்தியால தாங்குறாருன்னு அர்த்தம். சரீரத்துல இப்படி அதை தாங்குறேன்னா இதுவும் தெரியுது இதுவும் தெரியுது நமக்கு. இதை எடுத்துட்டேன்னா இது விழுந்துரும். ஆனா அனைத்தும் தாங்கப்படுறது, எதுவும் கீழே விழாத அளவுக்கு பெருமான் கீழே தாங்குகிறார். ஆனா கண்ணால் தெரியாமல் உடலால் தொடர்பில்லாதபடிக்கு பிரியாமல் தாங்குகிறார். அப்படின்னா சங்கல்ப சக்தியால தாங்குறாருன்னு அர்த்தம். அதுல ஜெயிக்கக்கூடிய கண்ணனை போய் ஆயுதம் எடுத்தால் என்ன எடுக்காட்டான்னு தெரியாம பேசிட்டான் துரியோதனன். விதித்தம் தே நரவியாகிர சர்வம் பவிது மருகதி. அவரிடத்துல பேசிட்டு பக்கத்துல பலராமர் அரண்மனைக்கு போனான். பலராமனே, நீர் எனக்கு அவசியம் உதவ வேண்டும், நீர் எங்க கட்சியில தான் போராடணும். பலராமன் சொன்னார், நான் ஏற்கனவே உன் கட்சிக்காக பேசி பார்த்தேன், ஆனா யாரும் ஒத்துக்கிறதா தெரியல, இந்த கண்ணனே கிடையாது கிடையாதுன்னுட்டார். அதனால எனக்கு இப்ப மனசு ரெண்டு பக்கமும் போல, உன் பக்கத்துக்கு நான் வரல, அவா பக்கத்துக்கு நான் வரல, நீங்க சண்டை போடச்சே நான் தீர்த்த யாத்திரை பட போறேன், அதனால இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, நான் போகவே போறேன்னு கிளம்பிவிட்டார். அடுத்து கிருதமர்வாவிடத்துல வந்தான். கிருதவர்மா ஒரு அக்ஷௌகிணி சைன்யத்தை ஒத்துக்கொண்டார். இது ஒரு பக்கம் நடக்கிறது. வஞ்சகத்தால சல்யனை தம் பக்கம் சேர்த்துட்டான். சல்யன் மத்ர தேசத்து மன்னவன், அப்படின்னா நகுல சகதேவர்களுக்கு சொந்த மாமா. அவருடைய சைன்யம் இந்த பக்கம் தானே வந்திருக்கணும். அவர் சேனையை கிளப்பிட்டு வரார். வர்ற வழியில நல்ல கூடாரம், தண்ணீர் சாலை, பானகச்சாலை எல்லாத்தையும் துரியோதனன் அமைத்தான். அங்கு தங்கி தங்கி ரொம்ப ஆனந்தமா சல்யன் இருந்துட்டு, இவ்வளவு தூரம் எனக்கு உபச்சரித்தது யார், தேவதைய போல என்ன உபச்சரிச்சிருக்காளே, அவளுக்கு வேண்டியத்தை நான் கொடுக்கணும், கூப்பிடு அப்படின்னு சொன்னா துரியோதனன் அப்பதான் முன்னால் வந்தார். நான் தான் இந்த உபச்சாரம் எல்லாம் பண்ணேன், வேண்டியதை கேளுனால் நீ நம் பக்கத்தில் போரிட வேண்டும் அப்படின்னு சல்யன் இடத்துல கேட்டு சல்யன் ஒத்துனுட்டார். கடைசியில நேர இவாளுக்கு வர வேண்டிய உதவி அங்க போறது. சல்யன், நான் போய் பாண்டவாள் இடத்துல விட பெற்றுட்டு வரேன் அப்படின்னு துரியோதன இடத்துல சொல்லிட்டு கிளம்புறார். அப்பவே அவன் சொல்றான், பேச்சு மாறிடக்கூடாது, எனக்கு இங்க சரின்னு சொல்லிட்டு அங்க போய் இப்ப மாறுட்டீர்னா அப்படி பேசுறவன் இல்ல துரியோதனா. அப்படியா இருந்திருந்தா உங்ககிட்ட இப்பவே மாட்டேன்னு சொல்லிருப்பேன். நீ எப்பவும் ஒம்புத்திய வச்சே எல்லாரையும் கணக்கு போடுறே தவிர பரத்தியார் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாள்னா மாற மாட்டாள்னு தெரிய வேண்டாமா. தர்மபுத்திரன் இடத்துல வந்தார். அப்ப தர்மபுத்திரன் அவரை விழுந்து வணங்கி என்ன ஏது என்ன அவருக்கு அர்க்கபாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சமர்ப்பிச்சார், வேண்டியதெல்லாம் பேசினுட்டா. அப்ப அவர் சொல்றார், சொல்ல முடியாத ஒண்ணு நான் சொல்றேன், இப்போ நான் ஏற்கனவே துரியோதன இடத்துல ஏமாற்றப்பட்டுட்டேன், அவர் ஏற்படுத்தி வச்சதெல்லாம் நான் மயங்கி போய் சரின்னு ஒத்துனுட்டேன், கவலைப்படாதே, கண்டிப்பா தர்மமும் பக்கத்தில் இருக்கிறபடியால நீ தான் ஜெயிப்பாய் என்று கூறினார். யுதிஷ்டிரம் பிரார்த்திக்கிறார், நீர் அந்த பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான் வச்சுக்கும். எந்த விதத்தில் நல்லது? கர்ண அர்ஜுனாபியாம் சம்பிராப்தே துவைரதே ராஜசத்தம கர்ணஸ்ய பவதா காரியம் சாரத்தியம் நாத்திர சம்சய. கண்டிப்பா கண்ணனுக்கும் உமக்கும் ஒரு சாமியம் உண்டு. கண்ணன் இந்த பக்கத்துல சாரதியா இருக்க போறார், அந்த பக்கத்திலே கர்ணன் சண்டை போட வரும்போது உம்ம சாரதியா இருக்கணும்னு கேட்க போறான். ஏன்னா கண்ணனுக்கு நிகர் நீர் தான் நினைச்சிட்டு இருக்கா. கண்ணன் எப்ப தேரோட்டியா வந்திருக்காரோ அப்ப நீரும் தேரோட்டியா போவீர். அந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பெரும் சண்டை வரப்போகுது. அந்த சமயத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்லாதபடிக்கு நீர் தான் பாத்துக்கணும். அந்த பொறுப்பை உம்மிடத்துல விடுறேன். நீர் என்ன பேசுவீரோ ஏது பேசுவீரோ கர்ணன் அர்ஜுனனை கொல்லாதபடி பாத்துக்கும் செய்யறேன்னு ஒத்துனுட்டார். ஸ்ருணு பாண்டவதே பத்ரம் யத்பிரவீஷி மகாத்மனா தேஜோவத நிமித்தம் மாம் சூதபுத்திரஸ்ய சங்கமே. அப்ப அவர் சொல்றார், நீ படுறேன்னு நினைச்சுக்காத தர்மபுத்திரா, இந்திரன் இப்படித்தான் இந்திராணிய தொலைச்சு பட்டான் தெரியுமோ. இந்த வேகத்துல ஒரு பெரிய கதை வந்துட்டு போ. நாம ஆங்காங்கு கதை பார்த்துட்டே வந்தோமோ இல்லையோ, இந்த கதை சின்ன தொடர்புதே கதை பெருசு. ஆனா ஏற்கனவே ஆங்காங்க பகுதி பகுதியா இந்த கதையை நம்ம பார்த்து வச்சிருக்கோம். நகுஷனை பத்தி கதை பார்த்துட்டோம். நகுஷன் அகஸ்தியரால சபிக்கப்பட்டு கீழே வந்து பாம்பா பறந்துட்டு இருக்கார் பார்த்துட்டோம். அந்த பாம்பு பீமசேனனை சுத்தினது, ஆஜகர பர்வத்துல கேள்வி கேட்டது, தர்மபுத்திரன் அதுக்கு பதில் சொல்லி விடுதலை பண்ணார்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த கதைக்கு எங்கேயாவது ஒட்ட வச்சாகணும் இல்லையோ, அது எங்கிருந்து நகுஷன் எதனால வந்து விழுந்தார் தெரியணுமே. அதுக்குதான் சரித்திரம். இந்திரன் இந்திராணி இருவரும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். ஓர் முறை துவஷ்டாங்கிறவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 3 தலை இருந்தது. அவன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தொந்தரவு பண்ணா, அந்த தலையை விட்டுட்டான் இந்திரன். அதனால துவஷ்டாவுக்கு கோபம் வந்தது. அவர் தான் விருத்ராசுரனை சிருஷ்டித்தார். விருத்ராசுரன் இந்திரனை ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா. வேற வழி இல்லை. இப்போ அவன் வேற நிறைய தபசு பண்ணி பெருமானிடத்துல வரம் வாங்கி வச்சிருக்கான். எனக்கு இதனால மரணம் கூடாது அதனால மரணம் கூடாதுன்னுட்டு ஏன் செய்வதுன்னு புரியல. எல்லாரும் போய் பகவானிடத்துல பிரார்த்திக்கிறா. அப்ப அவர் சொன்னார், கடற்கரையில விருத்ராசுரன் இருக்கும் போது கடல் நுரைகள் எழுந்து வரும் இல்லையோ, உன் வஜ்ராயுதத்தால் அந்த கடல் நுரைய ஓங்கி வீசு, அது வஜ்ராயுதத்தினுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு கடல் நுரை போய் அவனை கொல்லட்டும். அப்படின்னா அவன் கேட்டிருக்கிற எந்த ஆயுதத்தினுடைய கணக்குக்குள்ளேயும் வராது அப்படின்னு பெருமானு சொல்ல கொன்னுட்டான். பிரம்மத்தி தோஷம் பிடிச்சது. தாமரையனுடைய தண்டுல போய் ஒளிஞ்சுட்டான். அவரே வந்து
அதற்குரிய யஜ்ஞம் பண்ணி பெருமானே விடுதலை பண்றார். இதற்குள்ளாக நாட்டுக்கு இந்திரன் இல்லை, அவன் ஒளிஞ்சு விட்டான், பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து. அதனால தேவர்கள்லாம் சேர்ந்து நகுஷனை போய் பிரார்த்திக்கிறார், நீங்க எங்களுக்கு தலைவனா இருக்கணும், உங்களுக்கு சிறந்த திறமை இருக்குன்னுட்டு. அவன் இருந்தேன்னா அந்த பதவியெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த பெண்கள் எல்லாம் அனுபவிச்சான், இந்திராணி தேவியும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்ப இந்திராணிக்கு ரொம்ப வருத்தம் வந்து ரிஷிகளிடத்துல போய் பிரார்த்திக்கிறா, தெய்வங்களிடத்துல பிரார்த்திக்கிறா. இந்த தவறு நடக்க விடக்கூடாது, அதுக்குள்ள இந்திரனை தாமரத்தண்டுல இருந்து விடுதலை பண்ணி கூட்டின்னு வந்துடணும். என்ன ரிஷிகள் எல்லாம் பிரயத்தனப்படுறார்கள். இந்திராணி அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்தா என்ன செய்யணும்னு இந்திரன் இடத்துல இந்திராணி கேட்டாள். அவன் அப்படி சட்டுன்னு கொன்னுட முடியாது, நரகாசுரன் அழிச்சுட்டோம் வாஸ்தவம் தான். ஆனா மேற்கொண்டு நான் இப்ப சாபவசத்துல இருக்கேன், இந்த நகுஷனை எப்படி தாக்க யோசிச்சுட்டு சொல்றார். அவனை ரிஷிவாகனனான என்னிடத்துல வர சொல்லுன்னார். ரிஷிவாகனம்னு யார் ரிஷி மேல ஏறுறது, அதுக்கு ஒரு பல்லக்கு பண்ணப்பட்டு இந்திராணி சொல்றா, நான் உன் ஆசைக்கு உடன்பட வேண்டுமானால் ரிஷிகளை வாகனமாக கொண்டு நீ இந்த குளத்தங்கரைக்கு வரணும் என்று சொன்னாள். சரின்னு பல்லக்கு எடுத்துட்டான். பல்லக்க சப்த ரிஷிகளையும் தூக்க சொன்னான். அவ பேர்ல ஏறி உட்கார்ந்துட்டான். ரிஷிகள் கீழே தூக்கிட்டு இருக்கா. அப்ப அகஸ்தியர் குள்ளமான ரிஷியா இருந்தார். இவனுக்கு சீக்கிரம் போய் பார்த்து இந்திராணி அனுபவிக்கணும்னு ஆசை. அதனால அவர் பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி தன்னுடைய காலால அவர் தலையில ஓங்கி இடிச்சான். அகஸ்தியர் கோவம் வந்தது. எப்ப சர்ப்ப சர்ப்ப சீக்கிரம் போன்னு சொன்னியோ நீ சர்ப்பமாக பிறப்பாய், 10,000 வருஷத்துக்கு காட்டில் கிடப்பாய், தர்மபுத்திரன் பார்த்தப்புறம் தான் உனக்கு சாப விமோசனம் என்று சபித்தார். அதுக்கப்புறம் இந்திரன் இந்திராணியோட நன்கு வாழ்ந்தான்னு சரித்திரம் என்று சொன்னார். சொன்னத்தோட விராட பருவத்திலே விராட பருவம் முடிஞ்சது. அடுத்து நாம பார்த்து இருக்கிற பருவத்தில் ஆச்சரியமான பருவம். இனி சஞ்சய யான பருவ உத்தியோக பருவத்தில் இருக்கும். உத்தியோக பருவத்தில் முதல் பருவத்துக்கு சேனா உத்தியோக பருவா, சேனைகளெல்லாம் சேர்க்கக்கூடியது, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு பேசினது அத்தனையும் முதல் பருவா சேனா உத்தியோக பருவா. அதுக்கு அடுத்தது சஞ்சய யான பருவா, ரொம்ப சுருக்கமான பருவம். சஞ்சயன் வருகிறார், தங்களுக்கு தர்மபுத்திரன் சொன்னதை எடுத்து சொல்றார். ஆனா ஆருக்கு அது ஒத்து போகல. சரின்னு திரும்பி போயிட்டு பாண்டவ தூதனா நான் வரேன் போ என்று கண்ணன் சொல்லி வச்சுறார். இந்த பிராமணோத்தமர் வந்தாரோ இல்லையோ, புரோஹிதர் வந்தார், வேண்டிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளை எடுத்து சொன்னார். ஆனா அங்க ஆறு கேட்டுக்கிறதா இல்லே. அப்போ திருத்தராஷ்டிரனே சொல்லிட்டார், புரோஹிதரே இனிமே நீர் பேச வேண்டாம், நான் பார்த்து இந்த பக்கத்திலேருந்து எங்க நிலைப்பாடு என்ன என்று சொல்லி சஞ்சயன் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீர் போயிட்டு வரும். விராட தேசத்திலேருந்து புரோஹிதர் வந்தாரு, அந்த பிராமணரை தான் நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கா, அது நிற்கன்னு சொல்லிட்டு தான் அடியன் துவாரக கதைக்கே போனேன். துவாரக கதையில தான் இவ 2 பேர் வந்தா உதவி பெற்றுன்னு போயிட்டான்னு பார்த்தோம். அந்த கதையத்தான் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே நம்மாழ்வார் எடுத்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் பாசுரம். மாலனண்ணி தொழுது விழுவினோ வினகட காலமாலை கமலமரட்டு நீர் வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியணைகளே நம்மாழ்வார் பாசுரம். அதுல சொல்றார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், ரொம்ப நெருக்கமா உண்மையான அன்போட யார் கண்ணனை சேவிக்கிறாளோ அவள்கிட்ட அவரும் உண்மையா நடந்து போறான். பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், யாரெல்லாம் புறமேன்னு அவ்வளவு ஆசை இல்ல, வெளியிலேந்து ஏதோ வாழ்ந்து போனோம்னு சேவிக்கிறாளோ இல்லையோ, அப்படி இருக்கிறவாள்கிட்ட பொய்யனாகும். மெய்யனாகும் பொய்யனாகும். அப்ப கண்ணன் சில பேருக்கு உண்மையா இருக்கார், சில பேரை ஏமாத்தி விடுறார். இதென்ன பாட்டு கிடைச்சான், மெய்யனாகும் பொய்யனாகும்னா. ஆனா இந்த சரித்திரத்தை எடுத்துங்க உதாரணம் காட்டுறார். துரியோதனனுக்கு நல்லது பண்ணார், அர்ஜுனனுக்கு நல்லது பண்ணார். ஆனா அர்ஜுனன் இடத்துல மெய்யனா இருந்தார், துரியோதன இடத்துல பொய்யனா இருந்தார்னு வியாக்கியானம். எங்க பொய்யனா இருந்தார், அவன் கேட்டதை கொடுத்துட்டாரோ இல்லையோ, துரியோதனன் எதை கேட்டானோ அவனுக்கு அதை கொடுத்துட்டார், அர்ஜுனன் கேட்டதை அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டார். அப்ப 2 பேரிடத்திலயும் மெய்யனா தானே இருக்கார். இல்ல கண்ணன் இடத்துல மட்டும் அந்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நாம போய் ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு வச்சுங்க, நம்ம ரொம்ப நெருக்கமானவளா சரணாகத்தாளா இருந்தா கண்ணன் நமக்கு சொல்லுவான், வேண்டாம் இது உனக்கு நல்லது இல்ல, உனக்கு எது நல்லதோ அதை தரேன் அப்படின்னு சொல்லி மோட்சம் கொடுத்துட்டு வரோம். இதே நம்ம கிட்டக்க போய் கேட்கல, நம்ம அனுகூலாளா இல்ல, ஏனோ வாங்கிக்கணும்னு போனால் நீ கேட்டதை கொடுத்தேனேன்னு போய் சொல்லி அனுப்பிச்சுட்டு வரோம். அவர் பொய்யனாகும் பொய்யனாகும்னா நிஜத்துல அவர் பொய்யன் இல்ல, நாம கேட்டதை கொடுத்துருவாரு. ஆனா நாம கேட்டது நமக்கு நல்லதா தீயதான்னு தெரியாது பாருங்க. இதுதான் உனக்கு நல்லதுன்னு எடுத்து சொன்னா மெய்யனாகும், இது உனக்கு நல்லதுன்னு எடுத்து சொல்லாமல் நீ தானே பிடிச்சிருக்குன்னு கேட்ட எடுத்துன்னு போயேன் அப்படின்னு விட்டார்னா பொய்யனாகும். அதைத்தான் மெய்யனாகும் பொய்யனாகும். துரியோதனன் விருப்பப்பட்டதை கொடுத்து அனுப்பிச்சுட்டார், அர்ஜுனனுக்கு எது நல்லதோ அந்த புத்தியை கொடுத்தார். இதனால நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இப்ப போய் இனிமே என்ன கேட்கணும் அவர்கிட்ட போயிட்டு, அடியனுக்கு எது நல்லதோ அதை செய்யும் என்று சொல்லிட்டா ரொம்ப திருப்தி. இப்போ
அதுக்கும் மேல என்ன தெரியுமோ கேப்பா, உமக்கு எது நல்லதோ செய்யணும்னு அவருக்கு தெரியாதுன்னா அதை வேற சொல்லணுமா? நாம போய் இப்போ நம்ம முதல்ல எத்தையோ கேட்கறது முட்டாள்தனம். இல்ல எதையும் கேட்க வேண்டாம், எனக்கு எது நல்லதோ நீரே செய்யும்னு சொல்லலாம். இப்ப எது நல்லதோ நீர் செய்யும்னு நாம சொல்லி அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை, அது அவருக்காகவே தெரியும். அதனாலதான் போகிறதே பிரார்த்தனைக்கு இல்ல, ஞானத்தை பிரார்த்திக்கலாம், வைராகியத்தை பிரார்த்திக்கலாம், பக்தியை பிரார்த்திக்கலாம். போவது பெருமானுடைய திருமேனி அழகின் அனுபவத்துக்காக, அவருடைய குணானுபவத்துக்கும் ரூப சௌந்தர்ய அனுபவத்துக்கும் தான் போறோம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். சேவிச்சா மனசு நிறையிறது, சத்தகுணம் வளர்றது. சாத்விகமான திருமேனி, சுத்த சத்தமயமான திருமேனி, அதுக்கு தான் சேவி போறமே தவிர அப்ப அவர் பொய்யனா இருப்பார் மெய்யனா இருப்பார். யாருக்கு விரும்பி தொழுவார்க்கெல்லாம் நெருங்கி அனுகூல புத்தியோட தொழுதா மெய்யனா உனக்கு இது நல்லதில்லை, நல்லத்தை தரேன் வாங்கிட்டு போ. இப்போ ஒரு தாயார் இடத்துல பிள்ளை எனக்கு மண்ணை சாப்பிடணுங்கிறது, உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் சாப்பிட்டுக்கோன்னா, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தாயாருக்கு அந்த குழந்தை இடத்துல ஆசை இல்லைன்னு அர்த்தம். மண்ணை சாப்பிட்றேன்னு சொன்னா முதுகில வச்சு சாப்பிடாதேனும், அப்பதான் அவ தாய். இல்ல இல்ல புள்ள கேட்டது சாமி, நான் என்ன செய்வேன்? நான் ஒண்ணு அதுகிட்ட சொல்ல முடியாது, அவனுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட வேண்டியதானால் அப்ப தாயே இல்ல, அப்பதான் பொய்யனாகும் அர்த்தம். அதைத்தான் துரியோதன இடத்துல பொய்யா நடந்துட்டார், அர்ஜுனன் இடத்துல மெய்யாக நடந்து கொண்டார். இருவரும் அவரவர்கள் உதவி பெற்றார்கள். புரோஹிதர் வந்தார். இப்ப நாம சஞ்சய யான பருவத்தில் இருக்கோம். சஞ்சயன் தூது போன பருவம். புரோஹிதன் நேர போய் பேசி பார்த்தார். ஆனா பாண்டவர்கள் சொன்ன செய்தி திருதராஷ்டிராதிகள் காதல விழலே. அதுக்குள்ளேயே கர்ணனுக்கும் துரியோதனனுக்கு ஏதேதோ பேசி பீஷ்மனோட சண்டை எல்லாம் நடந்துடுத்து. வேண்டாம் வேண்டாம், நான் சஞ்சயனை சொல்லி அனுப்புகிறேன் என்று திருதராஷ்டிரன் சொன்னார். பீஷ்மன் சஞ்சயனுக்கு என்ன பேசணும்னு சொல்றார், துரோணர் சொல்றார், திருதராஷ்டிரர் சொல்றார். விடை பெற்றுக் கொண்டு சஞ்சயன் புறப்படுகிறான். நேர பாண்டவர்கள் இருந்த இடம் உபப்ளாவியம்னு பேர். உபப்ளாவியத்துக்கு சேர்ந்து அவர்களுடைய செய்தி என்னன்னு சொல்றான். கேட்டுண்ட உடனே கண்ணன் திரும்பி சொல்லிட்டார், நீ நன்னதான் பேசியிருக்கே, ஆனா ஏற்புடையதாக இல்லை. ஆகவே எங்கள் பட்சத்தினுடைய கருத்து என்னங்கிறதை நீ போய் சேர், நான் அப்போது ராஜசபையில் பேசுவேன் என்று கண்ணன் கூறுறார். சஞ்சயன் திரும்பி வந்துட்டான். வந்த உடனே மனா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, அதனால நாளை கார்த்தால உங்க ராஜசபையில எல்லாத்தையும் என்னன்னு சொல்றேன் என்ன சொன்னார். அவர் படுத்துக்கு போயிட்டார். என்ன சொல்ல போறாரோ திருதராஷ்டிரனுக்கு தவிப்பு. ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. தூக்கம் வராத்தினால விதுரரை கூப்பிடுறார். பயந்து போயிருக்கேனே, ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது என்று கேட்கிறார். அது பிரஜாகர பருவம். இது சஞ்சய யான பருவம். சஞ்சயன் தூது நடந்தது. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் தூக்கம் வராத விழிச்சிருந்து தவிச்சது. அப்பதான் விதுராழ்வான் 8 அத்தியாயங்களாலே பெருத்த விதுர நீதியை உபதேசம் பண்ணுகிறார். மெச்சூடு சங்கமிடத்தான் நல்வேயூதி, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய், பத்தூர் பெறாதன்னு பாரதம் கை செய்த, அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். ஆழ்வார்களிலே பெரியாழ்வார்னு திருநாமம் பெற்றவர் விஷ்ணு சித்தர். அவர் கண்ணனுடைய பால பருவத்திலே நடந்த சேஷ்டித்தங்கள் அனைத்தையும் ஓரொரு 10 பாசுரங்களாக பெரியாழ்வார் திருமொழியில் பாடியுள்ளார். அவர் பாடிய திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள். பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள். அதுல ஒரு பதிகத்தின் தொடக்கத்தில் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாண்டவதூதனாக கண்ணன் நடந்ததை பாடுகிறார். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி, தன் இடது திருக்கையில் பாஞ்சஜன்யத்தை சங்கத்தாழ்வானை பிடித்தவன் கண்ணன். அதை ஊதித்தான் பெரும் பாரத போரை தொடங்கினான். அவ்வெம்பெருமானதற்கு முன்பாக பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய், சகுனி பொய்யான சூதாட்டத்துக்கு அழைக்க அதில் தோற்றார்கள் பொறுமையே வடிவான மன்னர்கள் பஞ்ச பாண்டவர்கள். அவர்களுக்காக பத்தூர் பெறாதன்று கண்ணன் பாண்டவதூதனாக நடந்தான். அவர்களுடைய பாதிராஜ்யத்தை திரும்ப கொடுன்னு கேட்டான். இயலாதுன்னு துரியோதனன் மறுத்தான். அப்ப 10 கிராமங்களாவது கொடுப்பாயா என்று கேட்டான். மறுத்தான். 5 கிராமங்களாவது கொடுப்பாயா, அதையும் மறுத்தான். ஊசி குத்தின் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் என்று துரியோதனன் கூற,
அதற்கென்னே கோபப்பட்டு விஸ்வரூபத்தையே எடுத்தான் கண்ணன். அவனே பாண்டவதூதன். ஆக பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் 10 ஊர் பெறாதன்று, 10 ஊரக்கூட பெற முடியவில்லைன்னு தெரிந்தவுடன் பாரதம் கை செய்த மகாபாரத யுத்தத்தையே முடித்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த தூதனான பாண்டவதூதன் அப்பூச்சி என்னும் சிறு பிள்ளைத்தன விளையாட்டை அருகே இருக்கும் குழந்தைகளோட விளையாடுகிறான் என்று பெரியாழ்வாருடைய போஷனம். அப்பூச்சி காட்டுதல்னால் கண்ணை புரட்டி விழித்து பயங்காட்டுதல். நம் இறப்பையை திருப்பினால் உள்ள இருக்கிற சகப்பு தெரியும், அதுக்கு தான் பூச்சி காட்டுதல்னு பேராம். கண்ணன் அப்படி பூச்சி காட்டும் விளையாட்டை சக குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கார். ஆழ்வார் அதைத்தான் இந்த போஷரத்தில் பாடியிருக்கார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இதை பற்றி அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருமுன்பே இந்த போஷரத்துக்கு அபிநயம் பிடிச்சிருக்கார். அபிநயம் பிடிக்கிறதுனா முத்திரைகளை காட்டி நாட்டியம் ஆடுதல், தாளம் தட்டி பெருமான் முன்னாடி நாட்டியம் ஆடுறது பாடுறது. அது அத்தியனோத்சவத்தும் போது ரொம்ப பெரிய உற்சவமா நடக்கும். இப்ப 1ஆம் தேதியிலிருந்து அத்தியன உற்சவம் தொடங்கினால் பகல் 10 நாள், இரா 10 நாள், அப்புறம் இயற்பா 1 நாள். அதுல பகல் 10 முதல் 5 நாட்களுக்குள் தான் பெரியாழ்வார் திருமொழி அனுசந்தானம். அதுல இந்த போஷரத்தை அரையர் சுவாமி அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கார். அபிநயம்னா முத்திரை காட்டணும் இல்லையா, அப்பூச்சி காட்டுகின்றான் என்று இப்படி காமிச்சார். கண்ணன் தன்னுடைய ரப்பைய புரட்டுறார். அது கண்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் பயப்படுறார். ஆனால் பின்னால் ஆச்சாரியர்கள்லாம் அமர்ந்து கேட்டு இருப்பார். முன்னாடி பல ஆச்சாரியர்கள், பின்னால் பல ஆச்சாரியர்கள். ராமானுஜருடைய நேர் சிஷ்யர் கோவிந்த பெருமாள்னு திருநாமம். எம்பார் எம்பார்னு ஓராண்வழி சம்பிரதாயத்திலே ராமானுஜருக்கு அடுத்து அவதரித்தவர். ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம், அவருடைய பந்து உறவுக்காரர். அந்த சுவாமி பின்னால் உட்கார்ந்து பார்த்தவர். கண்ணன் என்ன சாமானிய குழந்தையா, நம்ம வீட்டுல பிறந்திருக்கிற குழந்தையா? மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். அவன் ஆருக்கோ பிறந்திருக்க வேண்டியவன். தேவகிக்கு பிறந்துருவரா? பிறப்பே இல்லாத எம்பெருமான், பிறப்பில் பல்பிறவி பெருமான். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பிறப்பே இல்லாத பெருமான் போய் ஒரு தேவகிக்கு பிறப்பரா? சாமானிய குழந்தை இல்லையே. அதனால சாமானிய குழந்தை விளையாடுற விளையாட்டை அவர் விளையாட மாட்டார். அப்ப கண்ணனுக்கு அப்பூச்சி காட்டுறதுன்னா என்னவா இருந்திருக்கணும்? எல்லா குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்கிறச்சே பெரியவா யாரும் இல்லையான்னு ஓர கண்ணால பார்த்துப்பறான். பார்த்துனுட்டு ஒத்திரும் இல்லையன்னு தெரிஞ்ச உடனே 2 கைகளை 4 கைகளை ஆக்கிப்பறான். ஆக்கினுட்டு சங்க சக்கரத்தை கைகளிலே பிடித்து குழந்தைகளுக்கு காட்டின உடனே பூச்சி காட்டுறது சங்க சக்கரத்தை காட்டுறது தானே. 2 கையில 2 பூச்சி பிடித்தா போலே பார்த்துட்டு ஓ இது யாரு யாருன்னு குழந்தைகள்லாம் பயந்து போய் அழுமா. அதைத்தான் அப்பூச்சி காட்டுறதுன்னு சொல்லணும். சாமானிய ரப்பைய புரட்டுறது அப்பூச்சி காட்டுறது இல்லே அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட பின்கோட்டியில எழுந்துருளி இருந்த எம்பார் அபிநயம் பிடிச்சிருக்கிற அரையர் சுவாமிக்கு தெரியும்படிக்கு அவர் இப்படி அபிநயம் பிடிக்கிறச்சே இல்ல இப்படி அப்படின்னு இப்படி வச்சு காமிச்சிருக்கார். இத பார்த்த உடனே சட்டுன்னு அரையர் சுவாமி புரிஞ்சுட்டார். ஓஹோ இந்த பாசரத்துக்கு இதுதான் அர்த்தம் போல் இருக்கு அப்படின்னு அடுத்த சுற்று அபிநயம் பிடிக்கிறச்சே மாத்தினுட்டார். அப்பூச்சி காட்டுகின்றான் என்ன சங்க சக்கரத்தை இப்படி வச்சு காட்டினார். இத பார்த்தவுடன் முன்கோட்டியில எழுந்துருளி இருந்த எம்பெருமானார் எம்பாரே இருந்தீரோ, நீர் பின்கோட்டியில இருந்தீரா? அவர் எம்பார பார்க்கவே இல்லை. ஆனா அரையர் சுவாமியே பார்த்துட்டு இருக்கார். அரையர் சுவாமி 2வது அபிநயத்தை சரியா பிடிச்சார்ன உடனே கோஷ்டியில எம்பார் இருந்திருந்தா தான் இதை சொல்லியிருக்க முடியும். இந்த பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து அவருக்கு தான் புரிஞ்சிருக்கும் என்ன ராமானுஜர் அவரை ரொம்ப ஸ்லாகித்து பேசினார். கோஷ்டி முடிஞ்சது. ராமானுஜர் எம்பாருக்கு அருகில வந்தார். அவர் கையை பிடிச்சுன்னு கேட்கிறார், எம்பாரே எங்களுக்கெல்லாம் தெரியாத அர்த்தம் இந்த பாசுரத்துல உமக்கு எப்படி தோணித்து? பாட்டை நாங்களும் தான் சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இருந்த சதர்த்தம் தெரியலையே, உமக்கு இது எப்படி தெரிஞ்சதுனால் பாட்டிலேயே இருக்கே, மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி, இடது கையில் சங்கத்தை பிடித்த பகவான் அத்தூதன் அப்பூச்சி காட்டுக்குன்னான்னு பாட்டு இருக்கணும்னால் சங்கத்தை பிடிச்சத்தை சொல்லிட்டு அப்பூச்சியை ஏன் சொல்லணும்? அப்ப சங்கம் பிடிச்சதுக்கும் அப்பூச்சி காட்டினத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லையோ? பூச்சி காட்டுதல் அந்த சங்கத்தை கொண்டுதான் பண்ணிருக்கணும். இடது கையில் சங்கமாம், வலது கையில் சக்கரம், வலக்கை ஆழி இடைக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு
மாறுளதோ இம்மண்ணின் மிசையேன்னு பாஷார். ஆக பெருமான் தான் தூதன், அவன்தான் அத்தூதன், அப்பூச்சி காட்டிய தூதன், பாண்டவ தூதன். இன்னைக்கும் திருப்பாடகம்ங்கிற திவ்யதேசத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கணக் கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இதுவரைக்கும் பெருமாள் எங்க இருக்காருன்னு திருமழிசையாழ்வார் நினைச்சிட்டு இருக்கார். நின்னது எந்தை ஊரகத்து, ஊரகத்துல நின்னு சேவை சாதிக்கிறார். இருந்தது எந்தை பாடகத்து, திருப்பாடகத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். ஊர் நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கணை கிடந்தது. திருவெக்கா யதோக்தகாரி பெருமாள், சொன்னவண்ணம் செய்த பெருமாள். அந்த திருவெக்காவிலே சயனித்து சேவை சாதிக்கிறார். ஆங்காங்கு பெருமானுடைய திருக்கோலம்னு தெரிஞ்சுட்டேன். அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை, எனக்கு ஞான பிறவி கிட்டவில்லை. ஊனற்பிறவி பெற்றேன், இந்த உடற்பிறவி அடைந்தேன், ஆனால் ஞான பிறவி பிறக்கலே. ஞானம் கிடைத்தவுடனே இப்ப புரிஞ்சுட்டேன். அவர் திருவெக்காவிலே சயனிக்கலே, பாடகத்துல அமரலே, ஊரகத்துல நிற்கலே. நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் பெருமான் இப்போது நிற்கிறார், எடுக்கிறார், கிடக்கிறார். ஆச்சரியமான பாண்டவ தூதன், தௌத்தியம் சாரத்தியம். பெருமாள் சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டினது, பாண்டவர்களுக்காக தூது நடந்தது. ரெண்டு ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இன்னைக்கு பாண்டவ தூத சரித்திரத்தை பார்ப்போம், நாளைக்கு தேரோட்டி கீதையை உபதேசித்ததை பார்ப்போம். இதை பத்தி பராசர பட்டர் காலத்திலேயே ஒரு விசாரம். ராமன் என்றோ ஒரு நாள் வானரத்தின் வாயில் மொழிந்தான். ராமனுக்கு ஏற்றமா கண்ணனுக்கு ஏற்றமா? எளிமையில யாரு ரொம்ப அதிகமா எளிமையை காட்டினவா? கண்ணன் தானா? என்னதான் இருந்தாலும் ராமன் சக்கரவர்த்தி, கண்ணன் தானே கோகுலத்து பெண்டிலோட பழகினவர், இடையர்களோட இடையரா வாழ்ந்தவர். அதனால கண்ணனுக்கே எளிமை அதிகம் என்று பேசுவார்கள். பராசர பட்டர் ராம பக்ஷபாதி. ராமனுக்கு தான் பராசர பட்டருக்கு அவரைத்தான் பிடிக்கும். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அவர் எப்பவும் ராமனையே ஸ்லாகித்து பேசுவார். அதனால பக்கத்துல இருந்தவருக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது ராமனை விட கண்ணன் உயர்ந்தவர்னு இவர் வாயில வரவழைச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னதான் ராமன் எளியவன் எளியவன் நீர் சொன்னாலும் என்ன? பட்டர் என்னன்னு சொல்லிட்டார், உங்க கண்ணன் எளியவன் தான், ஆனா ராமன் தான் குஹனோடே தோழமை கொண்டான், சுக்கிரீவனோடே தோழமை கொண்டான், விபீஷணனோடே தோழமை கொண்டான். தோழன் மட்டுமல்லான், தம்பின்னு பிரகடனப்படுத்தினான். நின்னொடும் ஐவரானோம் பின் குன்னு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம். நாம மொத்த பேர் இனிமே 7 அண்ணன் தம்பிகள் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு இருக்காரு. அத போல கண்ணன் 6 இடத்திலையும் சொல்லியிருக்கிறதா தெரியலையே. ஆக ராமனுக்கு தான் எளிமையில் எல்லை என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். வேணும்னு அவருடைய சிஷ்யர் அவரை பார்த்து கேட்கிறார், கண்ணன் தூது நடந்திருக்காரே, அது எவ்வளவு சாமானிய காரியம்? உங்க ராமன் எங்கேயும் தூது போனதா தெரியலையே, எங்க கண்ணன் தூது போயிருக்காரே அப்படின்னு பட்டரிடத்தில் கேட்டார். பட்டர் ஷடக்கென திருமங்கையாழ்வாருடைய காசையாடைன்னு தொடங்குகிற 10 பாசுரங்கள், திரு எவ்வள், திருவள்ளூர்னு சொல்றமே, திரு எவ்வள் கிங்கிரிகேஷன், பெருமானங்கே வைத்திய வீரராகவ பெருமானாக எவ்வள் கிடந்தான்கிற திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். அதுக்கு திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடிட்டிருக்கார். அந்த பாட்டுல இது ஒரு பாசுரம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்னான் எவ்வுள் கிடந்தானே. என்ன ஆச்சரியமான பாசுரம். முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து. பட்டர் பளிச்சுன்னு சமாதானம் சொன்னார். வாஸ்தவம், உங்க கண்ணன் தூது நடந்திருக்கார், ராமன் தூது போகல, நான் என்ன செய்வேன்? சக்கரவர்த்தியை பார்த்து தூது போன்னு சொல்ல ஆள் இல்ல, இடையனை பார்த்து தூது போன்னு சொன்னா அதனால போனார். அவர் அப்படி இருந்தார், அதனால போனார். எங்க பெருமாள் சக்கரவர்த்தியை பார்த்து யாரு தூது போன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவரே சொல்றார், இல்ல எங்க ராமன் ஏற்கனவே வானரத்தின் வாயில் தூது மொழிந்தான். அப்படின்னா ஒரு குரக்கினத்தவரான ஹனுமானை சீதைக்காக தூது அனுப்பிச்சாரோ இல்லையோ, எந்த ராமன் சீதைக்காக ஹனுமானை தூதாக அனுப்பித்தானோ அவனே கண்ணனாக பிறந்து பாண்டவர்களுக்காக தூது நடந்தான். 2 பேரும் வேற இல்லை என்று திருமங்கையாழ்வார் சொல்ற பாட்டு இது. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, பாட சொன்னாலே அர்த்தம் தெரியும். முன்னோர் தூது திரேதாயுகத்திலே வானரத்தின் வாயில் மொழிந்து ஹனுமானை தூதாக அனுப்பி வைத்து, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து
அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து, அரக்கன் ராவணேஸ்வரன் அவனுடைய மன்னூர் தந்தை லங்கையை வாளியினால் மாள முனிந்து, வாளினா அம்புன்னு அர்த்தம், அம்புகளாலே சரக்கூட்டத்தால் அழித்தான். அவனே, அந்த சொல்லுதான் முக்கியம், யார் வாளியினால் வாழ முனிந்தானோ, யார் முன்னோர் தூது வானரத்தில் மொழிந்தானோ அவனே, அந்த ராமனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி, பின்னோர் துவாபர யுகத்திலே ஆதிமன்னர்க்காகி, ஆதிமன்னர் பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள், ஆதிமன்னர்க்காகி பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார். அந்த தூது நடந்தது எங்கேயான ஏகாந்தத்திலேயா நடந்தார்? நாம ஒரு சின்ன காரியம் பண்ண போறோம், ஆனா நாம ரொம்ப பெரிய மனுஷன் வச்சுங்க, ஒருத்தரும் பார்க்கலையான்னு பார்த்துட்டு ஏகாந்தத்துல பண்ணுவோம். யாரும் பார்க்கும்படி படம் எடுக்கும்படி பண்ணுவாளா? ரொம்ப பெரிய மனுஷர், பிரதான மந்திரி ஒருத்தர் இருக்கார், அவர் கிராமத்துல தான் விளையாடி பழகினவர், கிராமத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு அங்க இருக்கிற இலந்த பழத்தை பிடிக்கும் சாப்பிடணும்னு வச்சுங்களேன், இது ஒரு ஆசைன்னு வச்சுங்க. அப்ப வந்தவர் அதை யாரானு படம் எடுக்க விடுவாரோ? ஒருத்தருக்கும் தெரியாம பழைய நாள் சிநேகிதனை கூட கூட்டின்னு போய் அவனை தெரப்பிடிக்க சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுவார். அவருக்கு பிடித்தம் இருந்து அதை தானே செய்யணும். ஆனா கண்ணன் அப்படியா செய்தார்னார், பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார், லோகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து இன்னார் தூதனா நின்னான். இன்னார் தூதன்னா பாண்டவ தூதன் அர்த்தம். பாண்டவதூதன் பாண்டவதூதன் லோகத்தார் சொல்லும்படிக்கு கண்ணன் இருந்தான். ஒருத்தர் சாதாரண காரியம் செய்தால் அதை வச்சு பேர் வச்சுக்க மாட்டான், அதை மறைக்கிறதுக்கு தான் பாப்பா. ஆனா கண்ணன் இந்த ரெண்டு செயலாலையும் ரெண்டு திவ்ய தேசத்தையே ஏற்படுத்திட்டார். தூது நடந்தது சின்ன காரியம், அல்ப காரியம், தேரோட்டினது இன்னும் அல்ப காரியம். ஆனா அந்த ரெண்டுத்துக்கு ரெண்டு விதேசம், ஒன்னு திரு பாடகம், ஒன்னு திரு அல்லிக்கேணி. பார்த்த சாரதி கீதாச்சாரியனாய் திருவல்லிக்கேணியிலும், பாடகத்திலே பாண்டவ தூதனாய் அமர்ந்த திருக்கோலத்திலும். ஆகவே எந்த ராமன் ஹனுமான் வாயிலாக தூது அனுப்பித்தானோ அவனேதான் பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி. ஏன் அதனாலே முன்னாடி ராமனே நடக்கல, இப்ப கண்ணனே நடந்திருக்காருன்னா ஹனுமான தூதரா அனுப்பிச்சாராம். அதுக்கப்புறம் வால்மீகி ராமதூதன் ராமதூதன் கொண்டாடுறது நன்னா வால்மீகி ராமாயணத்திலே ராமன் படிச்சுட்டார். அப்ப தெரியாது தூதனுக்கு எவ்வளவு பிரபாவம். ஹனுமார தூத அனுப்பிச்சு ராமதூதன் 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 பேர் கிடைச்சுடுத்து. அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம், அந்த பேரை ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்மளே வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாண்டவ தூதனாக நடந்து விட்டார். இல்லைன்னா இன்னொருத்தர் அனுப்பிச்சிருப்பார், அவருக்கு அந்த பேரை விடல. ராம ஏன் நடக்கலன்னா பேர் இருக்குன்னு தெரியாதே. வால்மீகி இவ்வளவு பேரு, நம்ம எல்லாம் ராமதூதன் ராமதூதன் ஆஞ்சரேட்ட போன உடனே பெருமாளுக்கு பொறாம வந்துட்டு, அது என்ன அந்த பேர் இன்னொருத்தர், அந்த பேரையும் நம்மளே வாங்கிட வேண்டியதான் என்று பாண்டவ தூதனாக நடந்தான். இன்னைக்கு பாண்டவ தூச்ச சரித்திரம் பார்க்கணும். ஆனா பார்க்கணும்னா அது கடைசி அரை மணி தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி சஞ்சயன் தூது வந்து போனதை பார்க்க வேணும். திருதராஷ்டிரன் பயந்து போய் தூக்கம் வாராமல் தவிக்க அதற்கு விதுரர் செய்த உபதேசங்களிலே சிலவற்றையும் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தது, விராட பருவம் முடிஞ்சது, உத்தியோக பருவம் தொடங்கித்து, சேனா உத்தியோக பருவம், அதில் சேனைகளுடைய எழுச்சி. சாத்தியகி ஒரு அக்ஷௌகிணியோட வரார், துருபதன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார், அதே மாதிரி விராட மன்னவன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார், சிந்து சௌவீர தேசத்தரசன் ஒரு அக்ஷௌகிணியோட வரார். இப்படி 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 ஒத்தொத்தரா ஒரு அக்ஷௌகிணி சேர்ந்து 7 அக்ஷௌகிணி சைன்யம், பெரிய சைன்யம், கடல் போன்ற சைன்யம். ஆனால் கௌரவர்களுடைய சேனை 11 அக்ஷௌகிணி சேனை. அளவில் பார்த்தால் கௌரவர்களது பெரியது, ஆனா பெருமை வீரத்தில் பார்த்தால் பாண்டவர்களது பெரியது. அவ்வளவு பெரிய சேனை கூடியாச்சு. அப்ப விராட மன்னவன் சொல்றார், நம்ம தேசத்து புரோகிதரை இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்புவோம், அவர் போய் திருதராஷ்டிரனிடத்துல பேசட்டும். புரோகிதர் போய் நல்வார்த்தையை சொல்லிட்டார். 12 ஆண்டுகள் ஓராண்டு பாண்டவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். போதும், உன் தம்பி பிள்ளைகள், அவர்களை இனிமே வஞ்சிக்காதே, பாதி ராஜ்யத்தை அவர்களிடத்துல கொடு, அதுதான் உன் குலத்துக்கு வாழ்ச்சி. தார்மிகர்கள் எல்லாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் என்று வந்த புரோகிதர் சொன்னார். அதுதான் சரி என்று பீஷ்மாச்சாரியரும் பேசினார். ஆனால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் அது பிடிக்காமல் போக, நல்ல வார்த்தை பீஷ்மர் சொல்லியிருந்தாலும் அவரை கடுமையாக எதிர்த்து, நீர் சொல்றது பயந்தவன் பேச்சு, இது வெறும் பேடியின் பேச்சு, இது உண்மை அல்ல, இது பயந்தாங்குள்ளி பேச்சு என்று அவரை ஏசிவிட்டார்கள். சதம் சமயம் ஆசிரித்ய ராஜ்யம் நேச்சதி பைத்திருக்கம் பலம் ஆசிரித்ய மத்ஸ்யானாம் பாஞ்சாலாஞ்ச மூர்க்கஜன். பாஞ்சால தேசத்தவன் விராட தேசத்தவன், இவர்களை பார்த்தா பயந்து விட்டீர். துரியோதனா பயோத் வித்வான் நதத்யாத் பாதமந்ததா தர்மதஸ்து மஹீம் கிருஷ்ணாம் பிரத்யத்யாத் சத்ரவேபிச்ச
ஒரு நாளும் துரியோதனன் தனக்கு இருக்கிற நிலத்தில் ஒரு காணி நிலத்தை கூட ஆருக்கும் கொடுக்க மாட்டான், நீர் திரும்ப போகலாம் எப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது என்னமோ மறுபடியும் வம்புல போய் முடிய போறதுன்னு திருத்தராஷ்டிரன் நினைத்தார். ஆகையால் நான் எப்படியுமே சஞ்சய் நடத்திலே என்னுடைய செய்தி என்னன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க போறேன். அதனால இப்போது இதை பற்றிய பேச்சு வேண்டாம். புரோகிதரே, அவர்கள் பட்சத்தை தெரிந்து கொண்டேன். இனிமே எம் பட்சத்திலிருந்து சஞ்சயனை நான் அனுப்பி வைக்கிறேன். சிந்தயித்வாது பார்த்தேபியா பிரேஷயிஷ்யாமி சஞ்சயன் ச பவான் பிரதியாத்யத்ய பாண்டவானேவ மாச்சிரம். அவசரமாக சீக்கிரமா சஞ்சயனை உங்க பக்கம் அனுப்பிச்சு வைக்கிறேன். கவல்கணன் ஒருத்தர், அவருடைய குமாரர் தான் சஞ்சயன். அதனால காவல்கணி என்ன அவருக்கு ஒரு பேர் உண்டு. இப்ப தசரதன்னு சொன்னா தாசரதின்னு சொல்றோம், ராவணன்னு சொன்னா ராவணின்னு சொல்றோம், கவல்கணன்னு சொன்னா காவல்கணின்னு பேர். மிகுந்த பண்டிதர், பேச்சு சாமர்த்தியம் உடையவர், பார்த்ததை பார்த்தபடி நேர்மையாக பேசக்கூடியவர். இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்குமே சம்மதம். சரி, நம்ம பக்கத்தது என்னங்கிறதை சஞ்சயன் அறிந்து கொண்டு போகட்டும். திருத்தராஷ்டிரர் சஞ்சயனை கூட்டார். பாண்டவர்களுக்கு இருக்கிற பெருமையை சொன்னார். தங்க பக்கத்தில் இருக்கிற பெருமைகளையும் எடுத்துரைத்து 2 பேருக்கும் எது நல்லதோ, இது ரொம்ப நாள் எல்லாரும் பேச போறப்போ 2 பேருக்கும் எது நல்லதோ அதையே நீங்கள் பேச வேண்டும் அனுப்பித்தார். சர்வான் வதேகே சஞ்சய ஸ்வஸ்திமந்தः கிருஷ்ணம் வாசமததர்கான் நிரூபிய. போ, அவர்களை வணங்கு. எல்லாரும் சௌக்கியமா இருக்கார்களா, குஷலமா, 5 பேரும் சௌக்கியமா, நம்முடைய நாட்டு பெண்ணான திரௌபதி சௌக்கியமா என்றெல்லாம் அவர்களிடத்துல கேள். அதே போல சஞ்சயன் புறப்பட்டான். பாண்டவர்களுடைய வைபவம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. திருத்தராஷ்டிரன் சொல்லி அனுப்புறார். எஸ்ய அர்ஜுன பதவியின் கேசவச்ச விருகோதரः சாத்யகோ அஜாத சத்ரோஹோ மாத்ரீபுத்ரோ சிருஞ்சயாச்சாபியாந்தி புராயுத்தாத்து சாதுதஸ்ய பிரதானம். எந்த தேரில் அர்ஜுனன் இருப்பாரோ, எந்த தேரில் கண்ணன் கூட நிற்பாரோ, விருகோதரனான பீமன் எங்கு கதையை சுழற்றுகிறாரோ, சாத்திக்கு யார் பக்கம் இருப்பாரோ, ஜெயம் அவர்கள் பக்கம்தான் எனக்கும் தெரியும். அதனால தேவையற்ற சண்டையை நான் விரும்பவில்லை, சாந்தியைத்தான் விரும்புகிறேன். என் செய்தியை போய் சொல். சஞ்சயன் கேட்கிறார், செய்தியை சொல்லலையே திருத்தராஷ்டிரா, நீ இன்னும் சாந்தியை சொல் சாந்தியை சொல்லுங்கிற. அப்படின்னா என்ன செய்தி? பாதி நாட்டை கொடுக்க போகிறாயா, முழு நாட்டையும் கொடுக்க போகிறாயா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறியா, சண்டேன்னு சொல்ல போறியா? நீ சொல்லவே இல்லையே என்று சஞ்சயன் கேட்கிறார். சொல்லவே இல்லைன்னா எது 2 பேருக்கு நல்லதோ அதை சொல். அப்படி சொல்லி அனுப்பிச்சிட முடியாது சஞ்சயா. அங்க போய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார். இங்கதான் கூட்ட புத்தி, இது நேர்மையான புத்தி இல்லை. அங்க போ, அவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கு தகுந்தாப்புல எடுத்து பேசிக்கோ என்று இப்படித்தான் எப்பவுமே தூதர்கள் அனுப்புவான்னு வச்சுங்க. இருந்தாலும் இப்பேற்பட்ட சமயத்துல அப்படி ஒண்ணு அனுப்பிச்சிருக்க கூடாது. அவன் தன்னுடைய சந்தேசத்தை நேர்மையா சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் இல்லையோ? அப்படி சொல்லல, தகுந்தாற் போலே பேசு. தமசஹ்யம் கேசவம் தத்ர மத்ரா சுக்ரீவயுக்தேன மத்வா சுக்ரீவயுக்தேன ரதேன கிருஷ்ணம் சம்பாத்ரவம்சேதிபதிம் விகாய சிம்ஹம் திருஷ்டுவா க்ஷுத்ரமிருகா இவாந்தே. கண்ணனை பார்த்தோ, பக்கத்தில் இருக்கும் அர்ஜுனனை பார்த்தோ, சிறு மிருகங்களை எப்படி சிங்கத்தை கண்டால் ஓடி ஒளியுமோ அதை போல வீரர்கள் ஒளிவார்கள்னு எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் ஒரு நாள் இவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ துரியோதனன் விருப்பப்படுகிறான், அவன் விருப்பத்துக்கும் குறவு வரக்கூடாது, என்னுடைய ஆசைக்கு புத்திர பாசத்துக்கும் குறவு வரக்கூடாது, என் தம்பி பிள்ளைகளும் நன்னா இருக்கணும். இது எல்லாமா சேர்ந்து ஒன்னு இருந்துதா செய் என்று சஞ்சய நிலத்துல சொல்றார். அவர் நினைச்சுக்கிறார், உட்காண்டே இரு ஓடிண்டே இரு இப்படின்னு சொன்னா எப்படி நடக்காதோ அப்படி பேசறே இருந்தீர். நன்னா உட்காண்டே இருங்கோ, ஆனா முடிவுல 10 நிமிஷம் நீங்க அங்க இருக்கணும்னா உட்காண்டே இருந்தா எழுந்தா தான் போக முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமான வேலை இல்லையோ, இதுவும் அதுவும் பொருந்தாது. ஆனா அவர் அப்படித்தான் சொல்லி அனுப்புறார். அஜாத சத்ரும் குஷலம் ஸ்ம பிரிச்சேகே புனః பிரீத்தியுக்தம் வதேஸ்வன். பிரீத்தியோட பேசு, கோபத்தோட பேசாதே. யாருக்குமே சாந்தியை தாண்டி மனம் போகாதபடிக்கு பேசு. அனைத்தையும் சஞ்சயன் கேட்டுக்கொண்டார். வந்தார், சந்தித்தார். யுதிஷ்டிரன் அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ செலுத்தி கூப்பிடார். காவல்கணே சஞ்சய ஸ்வாகத்தந்தே. ஏ காவல்கணே, சஞ்சயனே வாரு, உம் வரவு நல்வரவாகுக. பிரியாமகே தேவயம் தர்சனேன அனாமயம் பிரதிஜானே தவாகம் சகானுஜெய்ஹி குஷலீச்சாஸ்மி வித்வன். நாம் எல்லாரும் இங்கு நலமாக இருக்கிறோம். நீர் வந்த இடத்தில் நலமா? முதல்ல என்னுடைய வயதான தாய் நலமா?
அவளை விட்டு பிரிந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிதாமகோ நவிரோ மனஸ்வி மகாப்ராஜ்யா சர்வதர்மோபபன்னா ச கௌரவ்ய குஷலீதாத பீஷ்ம யதா பூர்வம் வித்திர சஸ்ய கஷ்யது. எப்பேற்பட்ட பீஷ்மரை விட்டுட்டு வந்தோம். எங்க பிதாமகர் பீஷ்மர் சௌக்கியமா இருக்காரா? அவருக்கு எந்தவித மனக்கவலையும் இல்லாமல் உள்ளாரா? தாயார் குந்தி சௌக்கியமாக இருக்கிறாளா? சரி, இந்த கர்ணனோ துச்சாசனனோ துரியோதனனோ திருத்தராஷ்டிரனை பிடுங்காமல் இருக்கிறார்களா? இது வேணும் இது வேணும் இது வேணும்னு எப்போதும் பெரியவர்களை தொந்தரவு பண்ணுவானே. கச்சித் ராஜா பிராமணானாம் யதாவத் பிரவர்த்ததே புருவத்து தாத்தவிருத்தின் கச்சித் தாயான் மாமகான் தாஷ்டிராஷ்டிரா துஜாதீனாம் சஞ்சய நோபஹந்தி. யாராருக்கெல்லாம் நல்லது பண்ணணுமோ திருத்தராஷ்டிரர் செய்வார். ஆனா தன் மகனால் எப்போதும் தொந்தரவு. அது இல்லாமல் இருக்கிறதா? துரியோதனனும் துச்சாசனனும் ஏதானு துளியான தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் தர்மபுத்திரன் சஞ்சயனிடத்தில் கேட்டான். கேள்விகளை வாய்ந்து சஞ்சயன் மெதுவே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். யதார்த்தமே பாண்டவ தத்தைவ குருன் குருஸ்ரேஷ்ட ஜனஞ்ச பிரிச்சசி அனாமயாஸ்தாத மனஸ்வினஸ்தே குருஸ்ரேஷ்டான் பிரிச்சசி பார்த்த சாந்தம். அங்க இருக்கிற எல்லாரும் உங்களை நினைக்கிறார்கள், இங்க இருக்கிற எல்லாரும் அங்க நினைக்கிறீர்களோ? திருத்தராஷ்டிர குமாரர்கள் எப்படி இருக்காள் நீ நினைக்கிறியா? ஆம் நினைக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அவர்கள் நினைக்கிறாளோ? நன்னா நினைச்சுட்டு இருக்கா. ஆனா 2 பேரும் நினைவுல வேறுபாடு இருக்கு தர்மபுத்திரா. அவர்கள் நினைக்கிறது வேற பயனுக்காக, நீ நினைக்கிறது வேற பயனுக்காக. 100 பேரு நன்னா இருக்காளான்னு நிஜமா நீ கேட்கிற, அவ 5 பேரு நன்னா இருக்காளேன்னு அவ கேட்டா. இவ்வளவுதான் வித்தியாசம். இருக்கார்களேன்னு அவன் நினைச்சுன்னு கேட்டான், இருக்கார்களான்னு நீ நியாயமா கேட்கிற. இதுவே எனக்கு வித்தியாசம் புரிந்தது. யத் யுஷ்மாகம் வர்த்ததே சௌன தர்மியம் தர்ம துக்தேஷு துக்தவது தன்ன சாது மித்ரதுக் சாத் திருதராஷ்டிர சபுத்ரோ யுஷ்மான் துஷன் சாதுவிருத்தான சாது. நான் பேச வந்திருப்பதை கூறுகிறேன், திருத்தராஷ்டிரனுடைய செய்தியை சொல்றேன். ஆனா இப்பவே சொல்றேன், அவன் நேர்மையோடு செய்தி சொல்லவில்லை. ஒரு தூதன் போய் இப்படி பேசலாமா? ராஜா எத்த சொல்லி அனுப்பிச்சிருக்காரோ பூசி மெழுகி பேசணுமா இல்லையா? அப்படித்தானே அவர் பேசியிருக்கணும். நேர உடைச்சுட்டார். திருத்தராஷ்டிரன் சொல்லி இருக்கிற செய்தியை சொல்றேன், அது நேர்மையா நடக்கல, கூடவே இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்றா போலதான் பேசி இருக்கிறான். ஆனால் சொல்ல வந்ததை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அழகா பேசுறார். கடைசி வரைக்கும் முயற்சி பண்றார். சஞ்சயன் எவ்வளவு தூரம் சொல்லிட்டார் தெரியுமோ? தர்மபுத்திரா, நீ தர்மத்துக்கே உருவானவன், நீ ஒரு நாள் அதர்மத்தின் வழி போக மாட்டாய். நீ காட்டிலே போய் பிச்சை எடுத்தாலும் நீ நன்னாத்தான் இருப்பாய், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆகையால் சாந்திய நாடி வீரர்கள் யாரும் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன் மொத்த ராஜ்யத்தையும் விட்டு கொடுத்துரு என்று சஞ்சயன் கூறுகிறார். அப்படின்னு திருத்தராஷ்டிரன் தெளிவா சொல்லல. ஆனா சொன்னது அதுதானே. அவன் என்ன சொல்லியிருக்கானோ இதுதான். அவ எப்படியோ அப்படி சொல்றாப்புல மாத்தினாவில பேசிட்டு இருந்திருக்கான். இப்படி பேசினா ஒன்னும் பிரயோஜனப்படாது. சொல்ல வேண்டியத நேரத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், அதர்மத்தின் வழி செல்ல வேண்டாம், தர்மத்தின் வழி செல். நீ தர்ம தேவதையின் புதல்வன், ஒரு நாளும் உனக்கு குறைவு வாராது, சொல்வதை கேள். அப்ப பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேட்டா. விராட்டன் இருந்தார், துருபதன் இருந்தார், சாத்திக்கு இருந்தார். அவா கேட்கிறா, உமக்கே நீர் கேட்கறது நியாயமா படுறதோ? எங்களுக்கெல்லாம் தப்பா படுறது என்னால். இதுல நியாய அந்நியாயம்னு பேசாதே சாத்தியக்கு, தர்ம அதர்மம்னு பேசு. ஒத்தொத்தருடைய எண்ணத்தின்படி நியாயம் மாறும், அந்நியாயம் மாறும். எனக்கு நியாயமா இருக்கிறது அவருக்கு நியாயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவருக்கு அந்நியாயமா இருக்கிறது எனக்கு அந்நியாயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தர்மம் ஆருக்கும் மாறாது. ஆச்சரியமான அர்த்தம் சொல்றாரு அவர். தர்மம் அத்தனை பேருக்கும் ஒன்னாத்தான் இருக்கும், நியாய அந்நியாயம் மாறிட்டு இருக்கலாம். நான் இப்படி பேசுவேன், இப்போ ஒருத்தர் குறுக்க வரார், வந்தவர் தப்பா வந்திருக்கே, இதுதான் நியாயம் நான் சொல்லலாம், நீ தான் தப்பா வந்தேன்னு அவர் சொல்ல. இந்த போட்டி எத்தனை நாள் வேணா நடக்கலாம். ஆனா தர்மம் எப்போதாவது மாறுமா? அதனால உன் நியாயம் எல்லாம் பேசாத சாத்தியகி, தர்மத்தை பாரு. தர்மம் வீரர்கள் மரணம் அடைய கூடாது, போரால் நாட்டுக்கு ஆபத்து மிகும், ஆகவே விட்டு கொடுக்க வேண்டும். நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்கிறேன், தர்மத்தின் வழி நடானுட்டு தார்மிகனை கேட்க சொல்றியா அதார்மிகனை கேட்க சொல்றியா? அவங்கிட்ட நான் கேட்டு லாபம் இல்லை இல்லையா? தர்மத்தின் வழி நடப்பாய், நான் ஒன்னத்தான் கேட்கணும். ஒன்னையே அடிச்சு அடிக்கி திரும்பி அடிபடுறதே, அடிச்ச காலிலேயே அடிபடும், கெட்டக்கூடியே கெடும், பட்ட காலிலே படுங்கிற இல்லையோ, அத போல திரும்ப திரும்ப எங்கிட்டயே கேட்கறியன்னா, பழுத்த மரத்தைத்தானே தர்மபுத்திரா பழம் எடுக்க முடியும். ஒன்றுமில்லாத மரத்திலேருந்தா என்ன பழம் எடுக்க சொல்ற? நீதான் பழுத்தவன், தர்மத்தால் பழுத்தவன். அப்ப மேலும் உங்ககிட்ட சொல்றதுலே நான் ஒண்ணு வருத்தப்படலே. கண்ணன் ரொம்ப வசத்தியா பேசுறார், சஞ்சயன் நேர்மையா பேசுறாருன்னு கண்ணன் தான் ஆதரித்தார். மற்ற பேருக்கு ஆச்சரியம், என்ன கண்ணன் இப்படி சொல்றாரு என்னால். நம்ம அபிப்பிராயம் அப்புறம் இருக்கட்டும் அர்ஜுனா, முதல்ல அவர் பேசுறத நன்னா மனசுல வாங்கிக்கோ. அவர் சொல்றது உண்மையா தானே பேசுறார்.
தர்மத்தின் வழி கேட்கிறார். உங்களால முடியும்னா ஒத்துங்கோ, முடியாதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கோ, அவரிடத்தில் குற்றம் இல்லை. யுதிஷ்டிரர் ஆமோதித்தார். சஞ்சயன் சொல்லுவது சரியாகத்தான் சொல்லுகிறார், ஆனால் நமக்கு அதில் சம்மதம் இல்லை. ஏன் சம்மதம் இல்லையேன்னு யுதிஷ்டிரர் ரொம்ப அழகா விளக்க போறார். நீர் சொன்னீர் தர்மந்தான் எனக்கு சிறந்தது, ஞானம் எனக்கு சிறந்தது, காட்டுக்கு போய் பிச்சை எடுத்தாலும் தியானத்திலேயே வாழலாம்னு விதுரர், அதாவது சஞ்சயன் சொல்லியிருக்கார். ஆனா அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்றார், அதை நான் பிராமணனாக இருந்தால் செய்திருப்பேன், ஆனால் நான் பிறப்பால் பிராமணன் அல்லன், இந்த நாட்டை காத்தாக வேண்டும், நான் ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியனுக்கு இருக்கிற கர்மம் நாட்டை காக்க வேண்டும், காடு செல்ல முடியாது, எனக்கு கர்மயோகம் சிறந்தது, ஞான யோகம் எனக்கு ஏற்புடையது அல்ல என்று தர்மபுத்திரன் பதில் சொல்றார். இங்கேதான் முதல்ல கீதையினுடைய ஆரம்பம். என கீதா ஸ்லோகம் முழுக்க ஞான யோகத்தை விட கர்மயோகம், கர்மயோகம் விடாம கண்ணன் பேசினார் இல்லையோ, அதெல்லாத்தையும் இங்கதான் அவர் தூண்டுகோலை எடுத்து கொடுத்திருக்கார். எனக்கு கர்மத்தை விட ஞானம் முக்கியம், நீ பேசுற சந்தையா, ஞானத்தை விட எனக்கு கர்மம் முக்கியம், என என் ராஜ்யத்தை நான் ரட்சித்தாக வேண்டும் என்று தன்னுடைய செய்தி அவருக்கு திரும்ப சொன்னான். ந காமார்த்தம் சஞ்சஜேத் யோகின் தர்மம் பாண்டோகோ சுதா சர்வயேவேந்திர கல்பாக त्वमेवैतत् प्रज्ञ अजात शत्रो समीकुर्यायेन शर्माप्नुस्ते यन्माब्रवीत् धृतराष्ट्रो निशायामजात शत्रो வச்சனம் பிதாத்தே. உன் தந்தை என்ன சொன்னாரோ திருத்தராஷ்டிரன் சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் நிறுத்தினார். அதுக்கப்புறம் சந்தேஷம் இவ அவளுக்கு சொல்ற செய்தி, சாந்திய பத்தின பேச்சு நடக்கிறது. யுதிஷ்டிரர் கூறுகிறார், சமாகதா பாண்டவா ஸ்ரிஞ்சயாச்ச ஜனார்தனோ யுயுதாதோ விராட்டா யத்தே வாக்கியம் திருதராஷ்டிர அனுசிஷ்டம் கவல்கணே ப்ரூஹி தத் சூதபுத்திர. இத்தனை பேரும் நிற்கிறார்கள். இப்ப நீ சொன்னதையும் அனைவரும் கேட்கட்டும். நான் என்ன நினைக்கிறேங்கிறதையும் எல்லாரும் முன்னாடி சொல்றேன். அவர்கள் தங்கள் தங்கள் அபிப்பிராயம் சொல்லட்டும். எல்லாரும் அவாவ அபிப்பிராயத்தை சொல்லிட்டா பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். கண்டிப்பா சாந்தி தான் எல்லாருக்கும் பிடித்தம். இப்ப அவர்களுடைய வாதம் எப்படி இருக்குன்னா, எங்க எல்லாருக்குமே சாந்தி தான் பிடிக்கிறது. நாட்டை பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டா சாந்தி தான், ஆனா நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் சண்டை. சண்டையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, நாங்க எல்லாரும் தயாராகத்தான் உள்ளோம். அதை யுதிஷ்டிரர் பதில் சொல்றார். காம்னுவாச்சம் சஞ்சய மே ஸ்ருணோஷி யுத்தைஷிணீம் ஏன யுத்தாத் பிபேஷி அயுத்தம் வை தாத யுத்தாத் கரீயா கஸ்தன் லப்த்வா ஜாது யுத்தேத சத். எனக்கு ஒண்ணு யுத்தத்துல விருப்பம் இல்லை, ஆனால் வந்த யுத்தத்தை நான் விடுவதாக இல்லை. எனக்கு தைரியமா சண்டை போடணும்னு ஆசை, ஆனா எப்போது சாந்தி முடியாதுன்னு தோணினால், சாந்தி தான் நடக்கும் விட்டால் எங்க அனைவருக்கும் சாந்தியில தான் ஆசை. நீ சொல்வது தவறு, நான் அதர்மத்தின் வழி போகிறேன், தர்மத்தின் வழி காட்டுக்கு போகணும்னு சொன்னியே. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறதே தர்மம் தான் சஞ்சயா, சண்டை போடணும் நான் சொல்லுவதும் தர்மம் தான் என்று இவர் சொல்ல சஞ்சயன் இன்னும் பிரயத்தனம் பண்றார். இல்லை, நான் சொல்ற ஒரு வாதத்தை கேட்டுப்பார். என்னதான் இருந்தாலும் நீ நல்லவன், பிரஜைகள் இறப்பதை நீ விரும்ப மாட்டாய். நச்சேத் பாகம் குரவோன்யத்திர யுத்தாது பிரயச்சேரன் துப்பியம் அஜாத சத்ரோ. உன்னுடைய பிரஜைகள் துன்பப்படுவதை நீ பார்த்துட்டு இருப்பியோ? நீ என்ன கேட்டப்போ, நான் க்ஷத்ரியன், பிரஜாரக்ஷணம் பண்ணணும், அதனால காட்டுக்கு போக மாட்டேன், சண்டை போடணும். அப்ப அவர் திரும்ப சொன்னார், யுத்த நீதி மாத்தி பேசுகிறீர். யுத்தத்தின் போது நேர்மையாக 2 பக்கத்தில் 6 சண்டையிட வந்தாலும் வீரஸ்வர்க்கத்துக்கு போக போகிறார்கள். அப்ப அந்த வீரர்கள் வீரஸ்வர்க்கம் போனாலும் நான் பிரஜைகளை ரட்சிச்சிருக்கேன்னு அர்த்தம். அவர்களை இங்கு வைத்து ரட்சித்தாலும் சரி, அங்கு அனுப்பி ரட்சித்தாலும் சரி என்று இவர் பதில் பேசுகிறார். மேலும் சஞ்சயன் கூறுகிறான், வேத அதீத சரிதம் பிரம்மச்சரியம் யஜ்ஞைரிஷ்டம் பிராமணேப்யச்ச தத்தம். பிராமணர்களுக்கு நிறைய தானம் பண்ணிருக்காய், வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறாய், தர்மத்திலேருந்து நீ பிறழறதில்லை. இத்தனை நல்லது உனக்கு இருக்கிறச்சே தர்மபுத்திரா, இதிலேயும் விட்டு கொடுத்து பேரெடுத்தாலேன்? இது அவர் கேட்கறது இல்ல. இத்தனை தர்மம் எனக்கு இருக்கு, இதையும் விட்டு கொடுத்து இன்னொரு தர்மம்னு பேரெடுத்தால் என்னதான் நீ கேட்கிறீர். ஆனா நான் சொல்ல வந்தது, இத்தனை தர்மம் என் கணக்குக்கு இருக்கு, இதை விட்டு கொடுத்து நான் காட்டுக்கு போயிட்டா கணக்கில் அதர்மம் சேரும். அதைத்தான் நான் கூறுகிறேன். நீர் கணக்குக்கு இன்னொரு தர்மம் சேரட்டும் சொல்லிட்டு இருக்கீர், கணக்குக்கு இன்னொரு அதர்மம் சேர்ந்துடுமே நான் பயப்படுறேன். ஏன்னா எனக்கு யுத்தம் தான் தர்மம். என்ன ரொம்ப தெளிவா இருந்தார். யுத்தத்துல ஸ்திரமா இருக்கவே தான் யுதிஷ்டிரன் அவருக்கு பேரே வச்சார்கள். இதெல்லாத்தையும் கேட்டு கொண்டிருந்தார். கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் பேசுகிறார். அவிநாசம் சஞ்சய பாண்டவானாம் இச்சாமியகம் பூதிமேஷாம் பிரியஞ்ச ததாராஜ்ஞோ திருதராஷ்டிரஸ்ய சூத சமாசம்சே பகுபுத்திரஸ்ய விருத்தின். கண்ணன் சஞ்சயனை பார்த்து சொல்றார், ஹே சூத, தூதனுடைய காரியத்தை நன்கு பண்ணிருக்கிறாய்,
ஆனால் திரும்ப போ. இதுவரை பேசினவர்களுடைய வாதத்தை எல்லாம் கேட்டிருப்பாய். உனக்கு ஒரு வேளை என்னையும் தர்மபுத்திரனையும் விட தர்மம் அதிகமா தெரியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதோ? கண்ணன் அவனை பார்த்து கேட்கிறார், நீ பேசுற வேகத்தை பார்த்தா என்னையும் யுதிஷ்டிரனையும் விட உனக்கு தர்மம் அதிகமா தெரியும் பார்த்தியோ? கை கூப்பிட்டான் சஞ்சயன். அந்த எண்ணத்திலேயே சொல்லவே இல்லை, சொல்ல வந்ததை சொன்னேன் அவ்வளவே. நீ தவறாக பேசுகிறாய். ஞானம் ஒரு நாளும் சிறந்ததல்ல, அரசனுக்கு கர்மந்தான் சிறந்தது. ஆகவே தர்மபுத்திரன் தன் நாட்டை ரட்சித்து தான் ஆகணும். அவர் அதற்காக சண்டை போட்டே ஆக வேண்டும். கர்மணா ஆகுகு சித்திமேகே பரத்ர ஹித்வா கர்ம வித்யா சித்திமேகே நாபுஞ்சானோ பக்ஷபோஜ்யஸ்ய திருப்பேது வித்வானபீக விஹிதம் பிராமணானாம். பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை போய் தர்மபுத்திரனை பண்ண சொல்றீர். அவன் க்ஷத்ரியன், அது அவனுக்கு பொருந்தாது. கர்மயோகம் தான் க்ஷத்ரியனுக்கு பொருந்தும். நமக்கே பாருங்களேன், ஞான யோகம் அது ரொம்ப நன்னா இருக்கு, ஆனால் நானும் காட்டுக்கு போறேன், தபஸ் பண்ண போறேன், ஓடி போடலாமா எல்லாரும்? அவ குடும்பத்திலேருந்து ஏதோ சண்டை வந்ததுன்னு உடனே நான் காட்டுக்கு போறேன் தபஸ் பண்றேன்னு போயிட்டா குடும்பமே இருக்காது. அந்த மாதிரி போனா அப்புறம் மறுநாள் காலத்தால சண்டை சரியா போச்சுன்னா திரும்பி வந்துருவா. நம்ம சன்னியாசிக்காக வேட்டியை கட்டிண்டு காஷாயத்தை கட்டிண்டு போறேன்னு கிளம்பி போயிட்டு சண்டை முடிந்த பிற்பாடு நாளைக்கு வேணா வெள்ளை வேட்டி கட்டிக்கலாமன்னா அது முடியாது இல்லையா? அதனால வைராக்கியம் வளர்ந்து வளர்ந்து வேணா சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாம். நீ பேசுறது சரியில்லை சஞ்சயா. ஞான மார்க்கம் பழகாதது, நமக்கு பொருந்தாதது. நாம குழந்தையா பிறந்ததுல இருந்து செஞ்சு செஞ்சு பழகி இருக்கமா? தியானம் பண்ணி பழகி இருக்குமா? பிறந்தண்ணிலேருந்து பாலுக்கு அழுதுருக்கோம், கைகால உதச்சிருக்கோம், மலமூத்திரம் பெருக்கிருக்கோம், குப்புறப்படத்துக்கு பார்த்துருக்கோம், தவளை பார்த்துருக்கோம், நீஞ்ச பார்த்துருக்கோம். இதுதான் எல்லாரும் செஞ்சிருக்கிறது. இப்போ யாரும் பிறந்த குழந்தை உடனே இப்படி கையை வச்சுட்டு தியானம் பண்ணிருக்காங்க. ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்த ஒரே ஒரு குழந்தை பண்ணிட்டு அப்பங்கோவில்ங்கிற இடத்துல திருவதாரம் பண்ணிட்டு ஒரு 3 மைல் அளவு தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வார் அடியில நம்மாழ்வாருங்கிறவர் அமர்ந்தார். அவர் ஒத்தர் தான் பிறந்த குழந்தையா யோகியாக அவதரித்தவர். மற்ற அத்தனை பேரும் வளர்ந்துதான் யோகத்தை பற்றி இருக்கிறார்கள். ஆகவே நீ சொல்லும் கர்மயோகம் ஞான யோகம் பொருந்தாது, கர்மயோகமே பொருந்தும். யாவை வித்யாக சாதயந்தீக கர்ம தாசாம் பலம் வித்யதே நேதராசாம் கர்மாணாசி கர்மணாமி பாந்தி தேவா பரத்ர கர்மணைவைக பிளவத்தே மாதரிஸ்வா. அதுக்கு மேல கண்ணன் கூறுகிறார், லோகத்துல அத்தனை பேரையும் கர்மங்கள் தீண்டும் சஞ்சயா. கர்மத்துக்கு வசப்படாதவன் கிடையாது. அப்ப சொல்லுகிறார், அது தீண்டாதது என் ஒருத்தனத்தான். கர்மங்கள் என்னை தீண்டாது. அது தேவர்களோ வாயுவோ அக்னியோ யாரோ அனைவரும் கர்மத்துக்கு உட்பட்டவர்கள். அவனவன் பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய பிரம்மம் என்ன பண்ணிடுமோங்கிற பயத்தில் அனைவரும் இயங்குகிறார்கள். சொன்னதைப்போ க்ஷத்ரிய தர்மம் கர்மயோகம்தான். திரும்ப போய் இதே செய்தியை திருதராஷ்டிரனிடத்திலையும் குபுத்தி படைத்த துர்புத்தி படைத்த அவனுடைய மகனிடத்திலும் சொல். ராஜ்யத்தை திருட வேண்டான்னு சொல். அரசன் அரசனாக நடக்க வேண்டும். திருடனாக மற்ற பேருடைய ராஜ்யத்தை திருடிக் கொள்ள கூடாது. இவர்கள் என்ன பேசினாலும் உனக்கு தெரியாதா? கர்ணன் ராஜசபையில என்ன பேசினா, துரியோதனன் என்ன பேசினா, தொட தட்டிருக்கா, திரௌபதியை பத்தி என்னன்னு சொல்லியிருக்கா. அப்ப மட்டும் நான் அருகில் இல்லாமல் போயிருந்தால் அவர் இல்ல, அவர் எங்கேயோ இருந்திருக்கார். ஆனா நான் புடவை சுரக்கவே தான் அவள் தப்பித்தாள் என்று தன் சரித்திரத்தையும் சொல்லி திரௌபதி பரிபவப்பட்டது. காட்டுல இவாள்லாம் கட்டப்பட்டது. பிறந்த நாள்ல இருந்தே இவர்களை கொனுடணும் அப்படின்னு அவன் முயற்சி எடுத்துட்டே வந்தது. எல்லாத்தையும் கண்ணன் சொல்லி அவனை திருப்பி அனுப்புகிறார். வனம் ராஜா திருதராஷ்டிரஸ்ய புத்திரஹ வியவ்ராஸ்தேவை சஞ்சய பாண்டுபுத்திராஹ சிம்ஹாபிகுப்தம் ச வனம் வினஷ்யேத் சிம்ஹோன நஷ்யேத வனாபிகுப்தஹ. ஆச்சரியமான கதை சொல்றாரு. இப்போ இது பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிர புத்தர்களும் ஒத்துமையா வாழணும். இவர்கள் இல்லாமல் அவர்கள் நாட்டை ஆள முடியாது. ஒரு பாதி நாட்டை இவ ஆளணுமா, வேறொரு பாதி நாட்டை அவர்கள் ஆளணுமா. தனித்து மட்டும் துரியோதனன் நாட்டை ஆள போனால் அவனால் அதை சமாளிக்க முடியாது. எதிரிகள் வந்தால் அவனுக்கு சண்டை போட்டு ஜெயிக்க தெரியாது. பக்கத்துல பீமசேனனும் அர்ஜுனனும் இருந்தா தான் அவனுக்காக தம்பிக்காக அண்ணனுக்காக ஜெயிச்சு கொடுப்பார்கள். எப்படி எனில், காட்டுக்குள் சிங்கம் இருக்கிற வரைக்கும் சிங்கம் காட்டு ராஜா. காட்டிலிருந்து சிங்கம் வெளியில வந்துருத்தினால் மற்ற பேர் நரி ஆட்டம் அதை அடிச்சிருவா. அதே போல அந்த காட்டுக்குள்ள சிங்கமாட்டம் அவர்கள் இருக்கணும், வெளியில வந்துடக்கூடாது. சிங்கமே காட்டுக்குள்ள இருந்தா தான் பெருமை, வெளியில வந்தால் பெருமை கிடையாது. அதே போலத்தான் உங்க காட்டுக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். பக்கத்துல ரட்சிக்கிறதுக்கு சிங்கம் போல பாண்டவர்கள் இருக்கணும். இந்த செய்தியை சொன்னேன்னு சொல். ஸ்திதாசமே மகாத்மானஹ பாண்டவா தர்மச்சாரிணஹ யோதா சமர்த்தாஸ்தத் வித்வான் நாசக்ஷீதா யதா ததம். சஞ்சயன் திரும்பினார். அவர் கிளம்ப போற சமயம், நான் விடைபெற்றுகிறேன், போயிட்டு வரேன் என்று சஞ்சயன் கூறுகிறார்.
அப்ப தர்மபுத்திரன் வந்து செய்தி சொல்றார், அர்ஜுனன் வந்து செய்தி சொல்றார், கண்ணனே செய்தி சொல்லி அனுப்புறார். அவர் விட பெறச்சே தர்மபுத்திரன் சொல்றார், நீர் சொன்னதெல்லாத்தையும் ஏற்றோம், நீர் சொன்னதுனால எங்களுக்கு ஒண்ணு அன்பு குறைஞ்சு படுத்துன்னு நினைக்க வேண்டாம், நீர் எப்போதும் எனக்கு அன்பானவர் தான், எங்க அபிப்பிராயம் என்னவோ அதை சொன்னோம், சொல்ல வந்தவனே குற்றம்னு பேசுற அளவுக்கு நான் துர்புத்தி படைத்தவன் அல்லன், எனக்கு நல்ல புத்தி தெரியும், நீர் சொன்னது நன்னாத்தான் சொல்லியிருக்கு, என்ன அவரிடத்துல எப்போது அன்போடு இருப்போம். ஆப்தோ தூதா சஞ்சய சுப்ரியோசி கல்யாண வாக்கு சீலவான் திருப்திமாம்ச. நமக்கு அபிப்பிராய பேதம் இருந்தாலும் அன்பு மாறக்கூடாது. அது ரொம்ப அழகா இந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு. இப்போ நமக்கு ஒருத்தரோட அபிப்பிராய பேதம் வந்துடும், நீர் நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒத்து போல, உடனே சண்டை, நீ வெளில போ நான் வெளில போனா இப்படிலாம் போட முடியுமா? அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னாலும் இருக்கட்டுமே, அந்த அபிப்பிராயத்துல பேதம். நித்தியம் உலகத்துல எத்தனையோ அபிப்பிராயங்கள் வந்துட்டு இருக்கும். நமக்கு அப்பா அம்மாவோட சில சமயம் சண்டை வந்துடும். அவர்கள் மூத்தவர்கள் தங்கள் வழிதான் சொல்லுவா. குழந்தைய வளர்க்கறதுலேயே வச்சுங்களேன், அவ பார்த்து ஒரு மாதிரி பால் கொடுக்கணும், இந்த மாதிரி மோர் கொடுக்கணும், இந்த மாதிரி தீர்த்தம் கொடுக்கணும், இப்படித்தான் தூங்க பண்ணணும், இப்படித்தான் முதுகுல தட்டணும்னுவா. அதெல்லாம் பழைய நாள் குழந்தை வளர்ப்பு முறை. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப முறை மாறி போச்சு அப்படின்னு புதுசா இருக்கிற மகனும் மருமகளும் அதெல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டா. அவள் ஆமா நான் பெத்து வளர்க்காத குழந்தைய நீ இப்ப வளர்த்திரியாக்கம் அப்படின்னு அவ உடனே கேட்க போறா. அதான் வளர்த்தது தெரியுறதே அப்படின்னு இவ சொன்னா இவதான் அது. அதனால அத்தையும் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. நீ வளர்த்த அழகுதான் தெரிகிறதேன்னு திருப்பி சொல்லலாம்னு வாய் வந்தால் தெரிகிறதேன்னு இவளை பத்தியே சொல்லிக்கணும் இல்லையோ, அதனால சொல்றதுக்கு எண்ணம் வராது. இப்படி ஒரு அபிப்பிராய பேதம், கருத்து வேறுபாடு வந்துவிடலாம். அந்த கருத்து வேறுபாடுக்காக சண்டை, எதை சொன்னாலும் கேட்கறது இல்லைன்னு ஆகும். அது கூடாது. அந்த கருத்துல வேறுபாடு வந்தா அந்த கருத்தோட விட்டுடணும். அதை நாள் முழுக்க இருக்கிற எல்லா கருத்துகளுக்கும் இழுத்துன்னு போக கூடாது. புதுசா வெவ்வேற கருத்து வந்தால் அதை பத்தி பேசி சமாதானம் பண்ணிக்கணுமே தவிர, நேற்றுக்கு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது அது 10 நாள் இழுத்தணும்னு வச்சுங்க, குடும்பமே நடக்காது. ஆனால் அது கணவன் மனைவியா இருக்கட்டும், அப்பா பிள்ளையா இருக்கட்டும், ஆருக்குமே கருத்துகள் பலவும் எழும். அந்தந்த கருத்தை புது புது கருத்தா பார்க்கணும். இந்த எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அன்பு மாறக்கூடாது. அதை தர்மபுத்திரன் அவ்வளவாக எடுத்து உரைக்கிறார். நமர்மகாம் ஜாது வக்தாசி ரூக்ஷாம் நோபஸ்ருதிம் கடுகாம் நோதமுக்தாம் துவமேவன பிரியதமோசி தூத. ஏ தூத, எங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்ல நீரொத்தர், அடுத்து விதுரர். இவா 2 பேர் தான் எங்களுக்கு எப்போது நன்மை நினைக்கிறவா, உங்க 2 பேரையும் நாங்க மறக்கவே மாட்டோம் என்று தர்மபுத்திரன் கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான். அந்த சமயம் ஒத்தொத்தருக்கும் ஒரு செய்தி சொல்றார். என்னுடைய தாயாருக்கு போய் இந்த செய்தி சொல்லு, திருத்தராஷ்டிரனிடத்துல இப்படி சொன்னேன்னு சொல்லு, பீஷ்மாச்சாரியரிடத்துல இப்படி சொல்லு. யுதிஷ்டிரன் ஒத்தொத்தருக்கு ஏத்த செய்தி சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். தவ பிரசாதாத்து பாலாஸ்தே பிராப்தா ராஜ்யம் அறிந்தம ராஜ்யேதான் ஸ்தாபயித்வாக்ரே நோபேக்ஷஸ்வ வினஷ்யதா. உம்முடைய விருப்ப திருத்தராஷ்டிரனிடத்துல போய் இப்படி சொல்லும், உம்முடைய விருப்பத்தால் தான் உம்ம குழந்தைகளுக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு, அது உம்ம குலம், நாங்களும் உங்க குலம், எல்லாரும் கௌரவர்கள், இந்த கௌரவர்களுடைய குலநாசத்தை நீர் பார்க்க வேண்டாம். இத போய் அவர்கிட்ட சொல்லு. அவளுக்கு சரியான செய்தி சொல்லணும் இல்லையோ, கௌரவர்களுடைய குலநாசத்தை நீர் பார்க்க வேண்டாம். அடுத்து போய் பீஷ்மாச்சாரிடத்துல சொல்லு, அவர் தான் பிரம்மச்சரியத்தை எடுத்துட்டு நான் என்னைக்கு பிராணம் போகணும்னு நினைக்கிறேனோ அன்னி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு வாங்கி வச்சிருக்கார். எதற்குனால் என்னுடைய ராஜ்யம் ஒழுங்கா இருக்கணும், ராஜாக்கள் பிள்ளைகள் பேரன்கள் எல்லாரும் நன்னா வாழணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்கார். உன் புத்திர பௌத்திரர்கள் சரியா நாட்டில் இருக்கார்கள்னு பாத்துக்கும், அதுக்குத்தான் நீர் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கீர். அப்ப அந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுடைய பிள்ளைகளும் பேரன்களும் ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். இப்ப நீர் நடந்துக்கிறபடி நடந்துட்டா இருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளும். அடுத்தது ததைவ விதுரம் ப்ரூயாக, விதுரனை போய் பாரும். எப்ப என்ன ஆபத்து வந்தாலும் திருத்தராஷ்டிரனுக்கு நல்லத்தையே சொல்லுன்றும், தர்மத்திலேருந்து மாத்தவே வேண்டாம் என்ன விதுரனிடத்திலே போய் சொல்லும். கடைசியா அத துரியோதனம் ப்ரூயாக ராஜபுத்திரம் அமர்ஷணம் மத்தியே குருணாமாசீனம் அனுநீய புனః புனः. துரியோதனனுக்கு என்ன சொல்லணும், நீ போய் பெரியோர்கள் சொல்படி மதித்து நடந்துக்க சொல், அதுதான் அவனுக்கு சொல்ல வேண்டியது. துரியோதனனுக்கு மதிக்க தெரிஞ்சுக்க சொல்லு, விதுரரை எப்போது நல்லது சொல்ல சொல்லு, பீஷ்மர பிள்ளை பேரனை வாழ வைக்க சொல்லு, திருத்தராஷ்டிரனிடத்துல குலநாசம் வேண்டான்னு சொல்லு. இந்த 4 பேர் யோசித்து பார்த்தார்கள்னா தர்ம மார்க்கத்தில் நடந்துருவார்கள். இதை விட என்ன தெளிவா சொல்ல முடியும்? இந்த 4ஐயும் ஒரு நிமிஷம் 4 பேர் யோசிச்சிருந்தால் எவ்வளவோ நன்மை ஏற்பட்டிருக்கும். அதனால தர்மம் எப்பவுமே ரொம்ப லேசா இருக்கும், சாமான்யமா இருக்கும். அது போட்டா கோடு மெலீஷா கோடு போடுறோம் பாருங்க, அவ்வளவுதான் தர்மம் இருக்கும். அதை நாம கூட குழப்பிக்கவே வேண்டாம். தர்மம் எளிமையான தர்மம். அந்த எளிமையா நம்மளும் வாழ்ந்தோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.
திரும்ப சஞ்சயன் வந்தார். நேர திருத்தராஷ்டிரனை பார்க்க சென்றார். அவரிடத்தில் பேசுகிறார். அதுக்குள்ள திருத்தராஷ்டிரனுக்கு ஒரே பதபதைப்பு. போயிட்டு வந்தது என்னாச்சோ, அவள்லாம் என்ன சொன்னாலோ, என்ன பதபதைப்பு, நம்ம காரியம் ஆயிடுத்தா, நம்ம அப்படி இப்படி இல்லாம இப்படி இல்லாத அப்படி இல்லாத சொல்லி அனுப்பிச்சோமே, சொல்லி அனுப்பிச்சது நன்னா ஆயிடுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. பரோ தர்மாத் பாண்டவஸ்ய ஆனுஷம்சியம் தர்மப்பரோ வித்தச்சயான் மமோதம் சுகப்பிரியே தர்மஹீனே அனபார்த்தே நிருத்ததே பாரத தஸ்ய புத்தி. இப்போதும் பஞ்சபாண்டவர்களுக்கு புத்தி தர்மத்தில் தான் இருக்கிறது. அவர் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்போ பாண்டவர்களுக்கு இன்னும் தர்மத்துல தான் புத்தி இருக்கு, தயையில தான் புத்தி இருக்கு. உங்களோட சண்டை போடணும்னு இன்னும் அவளுக்கு எண்ணம் இல்லை. ஆனால் தாங்கள் அனைத்தையும் விட்டு கொடுப்பதாகவும் இல்லை. அவர்கள் சத்திரிய தர்மத்திலேருந்து மாறுறதா இல்லை, தர்மத்துல புத்தி இருக்குன்னு உடனே அவனுக்கு ஒரே களிப்பு. என்ன களிப்பு, என்ன ஆனந்தம்னால், தர்மத்தின் புத்தின்னு சொன்னா விட்டுட்டு ஓடுறதுல புத்தி அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான். அது தப்பா புரிஞ்சுட்டான். தர்மத்தில் புத்தின்னு சொன்னால் இருந்து போராடி பெற்று ஆழ்வதில் புத்தி. ஏன்னா க்ஷத்ரியனுக்கு அதுதானே தர்மம். இமம் ச திருஷ்டுவா தவ கர்ம தோஷம் பாபோதர்க்கம் கோவம் அவர்ண ரூபம் யாவத் பரஹ காமயத்தே அதிவேலம் தாவன் நரோயம் லபதே பிரசம்சாம். எது வரைக்கும் பாபம் இருக்கிறதோ மேலும் மேலும் மக்கள் பாபத்தில் தூண்டப்படுகிறார்கள். ஆறாருக்கு புண்ணியம் இருக்கிறதோ மேன்மேலும் புண்ணியத்தில் தூண்டப்படுகிறார்கள். இது காலத்தின் கோலம். திருத்தராஷ்டிரா, யாருக்கு புண்ணியம் இருக்கு பாபம் இருக்குங்கிறத பார்ப்போம். சுகமா இருக்கிறதுக்கு சில பேர் கொடுத்து வச்சிருக்கா, துக்கப்படுறதுக்கு சில பேர் படுகிறார்கள். யார் எப்ப சுகப்படுவா எத்த துக்கப்படுவா அதுவும் கூற முடியவில்லை. தெய்வத்தின் பலம் அனைத்த காட்டிலும் பிரபலமானது. ஆகவே மாறி மாறி வரக்கூடிய பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொறுத்துண்டாகணும். பிரியா பிரியே சுகதுக்கேச ராஜன்னு நிந்தா பிரசம்சேச்ச பஜந்த ஏவ பரஸ்துவேனம் கர்கயதே அபராதே பிரசம்சதே சாதுவிருத்தம் தமேவ. ஒரு செய்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் போய் அனைவரிடத்திலையும் பேச வேண்டிய அளவுக்கு பேசிட்டேன். ஆனா திருத்தராஷ்டிரா, உன் மனசை தேர்ச்சிக்கொள். பிடித்தது பிடிக்காதது மாறி மாறித்தான் வரும். எப்போதும் உலகத்தில் பிடித்ததே நடக்கும்னு நினைக்காதே. பிடிக்காதது வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு பிடித்ததற்கு காத்திருப்பவன் புத்திசாலி. இன்னைக்கு பிடிக்காது இருக்குங்கிறதுக்காக அதுக்குன்னு தவிக்கிறவன் புத்திசாலி இல்லை. இன்னைக்கு பிடிக்காதது எப்ப வந்திருக்கோ அப்ப அடுத்தது பிடிச்சது வந்துதான் ஆகணும் அப்படிங்கறத பொறுமையோட எதிர்கொண்டு யார் காத்திருக்கிறானோ அவன்தான் புத்தியுக்தன் நான் நினைக்கிறேன். இவர் என்னமோ பேசுறாரு, சொல்ல வந்ததை நேர சொல்ல மாட்டாரோ. இவர் யாரு இப்ப கீதா உபதேசம் பண்ண சொன்னது? அதெல்லாம் கேட்கவே இல்லையே. நான் கேட்டது போன இடத்துல என்ன ஆச்சுன்னு போட்டு உடைச்சிட்டான் திருத்தராஷ்டிரம். நீர் போன இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லும். அவர் சட்டுன்னு என்ன பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கேன், அதனால இன்னைக்கு ராத்திரி ஓய்வு எடுத்துட்டு நாளை காலை தர்பார்ல வந்து சொல்றேன்னு விட்டார். அது கண்டு ராத்திரிவன், சரி ஒரு நாள் ராத்திரி இவனோட நம்ம இப்ப கழிச்சாக வேண்டும். அனுஜாதா சியாவசதம் பரேகி பிரபத்யஸ்ய சயனம் சூதபுத்திர பிராதः சோதார குரவசபாயாம் அஜாத சத்ரோஹோ வசனம் தயோக்தம். அதுக்கு மேல அவர் பதறார், என்ன சஞ்சயா இப்ப நீ சொல்லிட்டு பட மாட்டியா, இது நாளை காலை தான் வந்து சொல்ல வேண்டுமா? சஞ்சயன் திருப்பி கேட்கிறார், இப்பதானே பிரிய அப்பிரியத்தை பொறுத்துக்கணும்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஒரு நாள் ராத்திரி பொறுத்துக்கிறது கூட ஒரு புத்தி இல்லையே. இப்ப யோசித்து பார், என்ன நடந்துடுங்கிறது. நான் போயிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரிலேருந்து நாளை காலத்தாலக்குள்ள மாத்த போறேனா? பரீட்சை எழுதியாச்சு, எழுதி நாளைக்கு முடிவுகள் வரப்போறது இல்லையோ, அப்ப இன்னைக்கு தான் நமக்கு பயமா இருக்கும். அந்த மதிப்பெண் என்னைக்கு முடிவெடுக்கப்பட்டது? வாத்தியார் திருத்தின அன்னைக்கு இல்ல, நான் எழுதின அன்னைக்கு. நான் என்னைக்கு பரீட்சை எழுதணும்னா அன்னைக்கே முடிவா எடுத்து, ஆனா பரீட்சை எழுதணும்னா பகு ஆனந்தமா இருக்கும், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக வந்துருவோம். ஆனா நாளைக்கு கார்த்தால செய்தித்தாள்ல வரப்போறதுன்னு பதைக்கிற மொழியும் அன்னைக்கு நான் எந்த முடிவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு பதைச்சு ஒரு லாபமே இல்லை. அதைத்தான் சஞ்சயன் கூறுகிறார், நீ என்னைக்கு திரௌபதி அவமானப்பட்ட போது பேசாமல் இருந்தாயோ அன்று முடிவெடுக்கப்பட்டது திருத்தராஷ்டிரா. இன்னைக்கு வந்து பதைத்து லாபமில்லை என்று கண்ணன், அதுக்கு மேல அவர் நினைச்சுக்கிறார், என்னைக்கு கண்ணன் பூமியின் பாரதத்திற்கு அவதரிக்க வேணும்னு சங்கல்பித்தானோ அன்று முடிந்தது. இன்று நாம் போறது வீண், உன்னிடத்துல பேசிக் கொண்டிருப்பது வீண். அந்த சத்திய சங்கல்பன் முடிவெடுத்து விட்டார், இனிமே அவர் எடுத்த முடிவின்படிதான் நடக்க போறது. இது சஞ்சயன் உள்ளூர நினைச்சுக்கிறார். அதற்கப்புறம் பிரஜாகர பருவ, ஜாகரணம் விழித்திருத்தல். பிரஜாகரணம் பயத்தோடு ராத்திரி முழுக்க விழித்திருத்தல். திருத்தராஷ்டிரனுக்கு பயம் பிடிச்சு கொடுத்து கார்த்தால வந்து என்ன சொல்ல போறாரோன்னு ராத்திரி விதுரனுக்கு அழைத்து அனுப்பித்தான். எனக்கு பயமா இருக்கு, தர்மம் சொல்றதுக்கு நீர் தான் ஆள் இருக்கிறீர், வாரும். விதுரன் வந்தார்.
வந்த உடனே எனக்கு தூக்கம் வரலையேன்னு திருத்தராஷ்டிரன் சொல்றார். விதுரன் கேட்கிறார், தூக்கம் வராதது இன்னாருக்கு மட்டும்தான் வராது, இதுக்குள்ள நீ ஏதானு பண்ணிருக்கியான்னு பார். இன்னாருக்கு தூக்கம் வராது, இன்னாருக்கு தூக்கம் வராது. அவர் ஒரு 8 விஷயம் சொன்னார். யோசிச்சான் திருத்தராஷ்டிரன், 8ஐயும் பண்ணிருக்கான். அப்படின்னா வழி இதுல ஏதானு 1 பண்ணிருந்தாலே தூக்கம் வராதுன்னு விட்டார். அப்ப இப்ப 8 நாளைக்கு வராதுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா சொன்ன எல்லா குற்றமும் அவனிடத்துல இருக்கும் இல்லையோ. நீ ஒருவேளை இப்படியா அப்படியா சஞ்சயோ விதுர பிராஜ்யா கரஹீத்வாச மாங்கதா அஜாத சத்ரோஹோ ஸ்வோ வாக்கியம் சபா மத்தியே சபக்ஷதி. அஜாத சத்ருவான தர்மபுத்திரன் என்ன சொன்னாங்கிறத நாளைக்கு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ள எனக்கு பயமா இருக்கு, என் பயத்தை போக்குகிறாயா? விதுரர் கேட்கிறார், அபியுக்தம் பலவதா துர்பலம் ஹீன சாதனம் ஹிருதஸ்வம் காமினம் சோரம் ஆவிசந்தி பிரஜாகராக. ராத்திரி முழுக்க தூக்கம் வராத தவிக்கிறது யாரார் தெரியுமோ? அபியுக்தம் பலவதா, தன்னை விட ரொம்ப பலவானோட சண்டை இழுத்துட்டோன்னு வச்சுங்க, அப்ப தூக்கமே வராது. நமக்கு சமமானவனிடத்துல சண்டை போட்டா கூட தூக்கம் வரலாமா? நம்ம விட மிகுந்த பலவான் அவனிடத்துல சண்டை இழுத்துட்டா தூக்கம் வராது. துர்பலம், தான் ரொம்ப துர்பலமா இருக்கும், ஹீனமா இருக்கும், மனசுல பலம் இல்லை அப்படின்னு இருந்ததுனாலும் தூக்கம் வராது. ஹிருதஸ்வம், கையில இருக்கிற சொத்து முழுக்க ஒருத்தன் இழந்துட்டான்னு வச்சுங்க, அப்படின்னாலும் தூக்கம் வராது. காமினம், கண்ட பேரிடத்துல ஆசை வச்சுட்டான்னு வச்சுங்க, காமிக்கும் தூக்கம் வராது. சோரம், புறத்தியார் சொத்தை யாரு திருடிருக்கானோ அவனுக்கும் தூக்கம் வராது. இவர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. திருத்தராஷ்டிரா, நீ எந்த கோட்டி? நான் எல்லா கோட்டி, இந்த கோட்டி அந்த கோட்டியே இல்லை. இப்போ இதுல சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிருக்கேன். புறத்தியார் சொத்தை திருடி இருக்கேன், தேவையில்லாத பேராசைப்பட்டிருக்கேன், சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன், ரொம்ப பெரிய பலவான்கள் கண்ணனே அந்த கட்சியில இருக்கிறச்சு அவளை எதிர்க்கணும்னு துரிஞ்சிருக்கேன். அப்ப பலவான்களை எதிர்த்திருக்கேன், எனக்கு பலமே இல்லை, நமக்கு பலம் இல்லை. ஏன்? அதர்மத்தின் வழி நிற்கிறதுனால பலம் இல்லை. பலம் இல்லாதவன் தர்மத்தின் வழி இருக்கிற பலவான்களை எதிர்த்திருக்கேன். என்னுடைய சொத்தத்தினையும் படுத்து, எது சொத்து? என்னைக்கு ராஜ்ய சபையில் அவள் பரிபவப்படுத்தப்பட்ட போது பேசாமல் இருந்தானோ குல சொத்தே படுத்தேன். இத்தனை நாளும் குலத்துல தர்மத்தை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கா, அந்த மொத்த சொத்து இழந்துட்டேன், அதனால தவிக்கிறேன். காமினம் சோரம் ஆவிசந்தி, திருடா புறத்தியார் சொத்து திருடினுட்டேனோ இல்லையோ, இதனால் தான் சொல்லலாமா? நான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு, அவர் ஒத்துனுடுவரா? அவர் இதெல்லாம் ஒத்துட்டு இருந்தாருன்னா எப்பவோ நல்லவராயிருப்பாரோ இல்லையோ. இப்படி இருக்கிறவனுக்கு தானே தூக்கம் வராது என்று கூறுகிறான். ஆம், நமக்கு தூக்கம் வரவில்லை. எதனால்? இதை மாற்றுவதற்கு வழி என்ன? தர்மம் ஏதுன்னு சொல்லு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்கிறார். விதுரர் ஒன்னொன்னா கூறுறார். வித்வான்னு இன்னானை சொல்லுகிறேன், மூடன்னு இன்னானை சொல்லுவேன். ஆத்ம ஜானம் சமாரம்ப ஸ்திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தான் நாபகர்ஷந்தி சபை பண்டித உச்சதே. இவன் தான் பண்டிதன். யாரெனில் ஆத்ம ஜானம், யாத்தனுக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஞானம் இருக்கோ, தன்னை பற்றின அறிவிருந்தா தான் பண்டிதன். சமாரம்பா, எந்த ஒரு கர்மத்துல ஊக்கத்தோடு ஈடுபடுகிறானோ அப்பதான் பண்டிதன். திதிக்ஷா, அந்த கர்மத்துல குறுக்க எத்தனை இடையூறு வந்தாலும் பொறுமையா தாண்டானோ அவன்தான் பண்டிதன். தர்ம நித்தியதா, என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கச்சே. அதர்மத்துக்கு வழி வந்தால், ஒருவேளை ஏதான தர்மத்துக்கு விரோதமா பண்ணணும்னா தைரியமா அதை ஒதுக்குறானோ, அதர்மத்தின் வழி போக மாட்டேன்னு சொல்றானோ அவன்தான் பண்டிதன். யமர்த்தான் நாபகர்ஷந்தி, யார் பெறத்தியார் சொத்துக்கு துளியும் விரும்புறதில்லையோ அவன்தான் பண்டிதன். சபை பண்டித உச்சதே. இத போல நீ பண்டிதனா இருக்கியோ? பண்டிதர்கள் தூங்காமல் சமப்படுவதில்லை. திருத்தராஷ்டிரா, நீ பண்டிதனா? அவர் அதுக்கு மேல கேட்கிறார், பண்டிதனுக்கு அடையாளம் சொல்லிட்டே, அது இருக்கா இல்லையான்னு அப்புறம் யோசிக்கிறேன். மூடனுக்கு அடையாளம் சொல்லு, அது சுலபமா பார்த்துடலாம். இப்போ இப்ப பண்டிதனுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கிறத விட யார் மூர்க்கன் மூடன் அடையாளம் சொல்லு, அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ்ருதஸ்ய சமுன்னத்தா தரித்ரஸ்ய மகாமனாக அர்த்தோச்சாகர்மணா பிரேப்சு மூட இத்யுச்சுதே புதைஹி. இவன் தான் மூடன்னு சொல்லப்படுறார். ஆஸ்ருதஸ்ய, கல்வி கேள்விகளில் வல்லமை இல்லை, நல்ல விஷயத்தை கேட்டதே இல்லை. சமுன்னத்தா, கேட்டிருந்தாலும் அதன்படி ஒழுக்கம் இல்லை, கர்வம் வந்துடுத்து. சமுன்னத்தா தரித்ரஸ்ய, அந்த வித்யை தெரிஞ்சின்றது எல்லாத்தையும் மறந்து போடுறான். நேர இவனுக்கு தான் அது பொருந்தும். நன்னா படிச்சிருக்காம, படிக்காத மேல திருத்தராஷ்டிரன். ஆனா படித்த தத்தனை கற்க கச்சடர கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் படிச்சு முடிச்ச உடனே புஸ்தகத்தை எழுந்து பிள்ளை எழுந்துட்டான். ஏன் சுவாமினா நிற்க அதற்கு தகனாலாம். அதனால நிற்கன்னு சொன்னா ஒழுக்கத்தோட வாழணும்னு அர்த்தம். கற்றபின் ஆச்சு, புஸ்தகத்தை முடியாச்சு, நிற்க, கையில புஸ்தகத்தை எடுத்துன்னு எழுந்து நிற்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கற்க கடைசர நன்னா தெரிஞ்சுக்கோ, என்ன படிச்சிருக்கியோ அதன்படி ஒழுக்கத்தோட கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம். அத நிற்கன்னு சொன்னா ஒழுக்கத்தோடு வாழ்கன்னு அந்த அர்த்தத்துல செய்திருக்காரே தவிர எழுந்து நிற்கணுங்கிறது அவர் கருதா செய்திருப்பார்.
அது ஒரு விஷயம் முதல் பத்தி முடிஞ்சு போயிருக்கும், முடிஞ்ச உடனே நிற்க அப்படின்னு போட்டுருப்பாளோ இல்லையோ, படிச்சவன் எழுந்துட்டான், அவன் அதுக்கு நிற்க சொல்லலை, இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு இரு அடுத்த விஷயம் சொல்றேங்கிறதுக்காக அவன் நிற்கான்னு போட்டா எழுந்தான்ப்பா. அத போலத்தான் மூடன் இப்படித்தான் சிந்திக்கிறான். அர்த்தாஞ்சா கர்மணா பிரேப்சு தரித்திரஸ்ய, படிச்சதெல்லாத்தையும் மறந்து போயிட்டான். மகாமனாக அர்த்தாஞ்சா கர்மணா பிரேப்சு மூட இத்தியுச்சதே புஜைஹி, இவர்கள் தான் மூடன்னு சொல்லப்படுறா. ஏக பாபானி குருத்தே பலம் புங்தே மகாஜனஹம். யோசித்து பார், ஒருத்தம் பண்ற பாபத்தை சுத்தி இருக்கிற மொத்த பேரும் அனுபவிக்கிறா தெரியுமோ பலத்தை. பாபம் ஒத்தம் தான் பண்றான், தப்பு ஒருத்தம் பண்ணிருந்தா குடும்பமே அந்த தப்ப அனுபவிக்கிறது இல்லையோ. அதை புரிஞ்சுக்கோ, நீ ஒத்தம் பண்ண போற, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த தப்பு இழுக்க போறது தெரியுமோ. போக்தாரோ விப்ரமுச்சந்தே கர்த்தா தோஷேன லிப்யதே, கர்த்தாவுக்கு தோஷம் வரும், அதனால பல பேரும் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள். புரிந்துகொள். ஏகஸ்வாதுன புஞ்சீத ஏகச்சார்த்தான்ன சிந்தையேது ஏகோன கச்சேத் அத்வானம் நைக சுப்தேஷு ஜாகிரியாது. அழகா 4 விஷயம் சொல்றார். ஏகஸ்வாதுன புஞ்சீத, ஒரு இனிமையான பண்டம் கைக்கு கிடைத்தால் அதை தனிமையில் உண்ணாதே, 2 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. ஏக இனியது தனியருந்தேல்னு தமிழர் மரபு. ஏகஸ்வாதுன புஞ்சீத. அப்புறம் ஏகச்ச அர்த்தான்ன சிந்தையேது, ரொம்ப ஆழமான கருத்துக்களை தனித்து யோசித்து முடிவெடுத்துறாதே. 2 பண்டிதர்களை கூப்பிடு, அவர்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ, அப்புறம் முடிவெடு. ஏகோ நகச்சேத் அத்வானம், எங்கோ காடு இருக்குன்னா அந்த காட்டுக்குள்ள தனியா மட்டும் போகாதே, இருட்டு திக்கு தெரியாத காடு, அதுல தனியா போகாதே. நைக சுப்தேஷு ஜாகிரியாத், அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கச்சே நீ முழிச்சுட்டு இருக்காதே. இது சில பேருக்கு வழக்கம், அவளுக்கு தூக்கம் வராது, மற்ற பேரெல்லாம் நன்னா தூங்கிடுவா, இவா கொட்டுன்னு விளக்க போட்டுச்சுன்னு உட்காண்டே இருப்பா. அதை பார்த்துட்டு மற்ற பேர் கோவம் வரும், இவருக்கு தூக்கம் வரலன்னா வர்றவாளை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள்லாம் நிம்மதியா தூங்குறோமோ இல்லையோ. சில பேர் 3 மணிக்கு எழுந்து விடுவா, எழுந்து போன இதை சத்தம் போடுறது, அந்த தாப்பாளை இழுக்கிறது, இந்த வண்டியை நகர்த்துறது, ஏதோ பாத்திரத்தை டக்கடக்கான்னு எடுத்து வைக்கிறது, பால் காய்ச்சலைன்னு சத்தம் போடுறது, இதெல்லாம் போட்டு எப்படியான்னு எழுப்பிடுறது. அவளை எழுப்பிட்டவன் ஓ எழுந்துட்டீங்களான்றது. அதுக்கு தான் இத்தனையுமே பண்ணிருக்காரு அவர், எழுந்திருக்கிறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் பண்ணா. அப்ப மத்த பேர் தூங்கிட்டு இருக்கும் போது நிச்சயமா நீ விழித்திருக்காதே, அனைவரும் தூங்கினா நீயும் தூங்கி விடு. ஏகா க்ஷமவதாம் தோஷா திதியோ நோபபத்யதே எதேனம் க்ஷமையாயுக்தம் அசக்தம் மன்யதே ஜனஹ. ஒருத்தன் கண்டிப்பா பொறுமை காக்க வேண்டும். யாரிடத்தில் எந்த தண்டனை கொடுக்காம பொறுமை காப்பணுமோ அப்படி இருக்க வேண்டும். ஆனா லோகத்துல பார்த்து திராட்டா, பொறுமை காத்தலுக்கும் கோழைத்தனத்துக்கும் இடைவெளி குறைவு. நீ ரொம்ப பொறுமையா இருக்கேன்னு காட்டிக்க போக உலகம் ஒன்ன கோழைன்னு சொன்னாலும் சொல்லிடும். நான் நன்ன கோழையே இல்லை, நான் வீரன் அப்படின்னு சொல்ல போக உலகம் உன் தண்டனையை பார்த்து கொடூரக்காரன்னு சொன்னாலும் சொல்லிடும். இதுக்கு அதுக்கு எழ ரொம்ப சின்னது, ஜாகிரதையா நடந்துக்கோ. நீ கொடுமைக்காரனாக ஆயிடக்கூடாது, வீரத்தை விட்டுடக்கூடாது, பொறுமையை விட்டுடக்கூடாது, கோழைன்னு பேர் வாங்கக்கூடாது. இந்த 2த்துக்கு இருக்கிற கம்பி மாறி இடைவெளி, அதை பார்த்து நன்கு நடந்துகொள். மேலும் கூறுகிறேன் கேள். திரையோன்யாயா மனுஷ்யானாம் ஸ்ரூயந்தே பரதர்ஷவத் கனியான் மத்தியம சிரேஷ்ட இது வேதவிதோ விதுகு. உலகத்தில் நியாயங்கள் பல உண்டு. இதோ கர்மயோகம் ஒரு யோகம், ஞான யோகம் ஒரு யோகம், பக்தி யோகம் ஒரு யோகம். என் எப்படி ஆன்மீகத்தில் யோகங்கள் சொல்லுகிறார்களோ சாமதான பேத தண்டம் என்று உண்டு. அதுல தண்டனைய கடைசியாகத்தான் சொல்லியிருக்கார்கள். எடுத்தெடுப்புல தண்டனை சொல்லக்கூடாது. சாமம் பொய்த்து போச்சு, தானம் சாம தானம் பொய்த்து போச்சு, பேதம் பொய்த்து போச்சு அப்படின்னா தான் மேற்கொண்டு தண்டனை கொடுப்பதற்கு வர வேண்டும். நீ தொடக்கத்திலேயே தண்டனை பத்தி பேசுகிறாய். ச காமாம் அந்நிய பிரஜஹாதி ராஜா பாத்திரே பிரதிஷ்டாபயதே தனஞ்ச விசேஷவச்சுதவான் க்ஷிப்ரகாரி தம் சர்வலோக குருதே பிரமாணம். ஒரு சிறந்த ராஜான்னு ஆரை தெரியுமோ கூறுகிறோம். யஹ் காமமன்ய பிரஜஹாதி, ராஜ்யத்தை நன்கு ஆளணும், பிரஜைகளை நன்னா வச்சுக்கணும், வித்தத்தை கஜானாவை நன்னா பெருக்கணும். இந்த ஆசையை தவிர மத்த ஆசை இருக்கிறவன் ராஜாவல்லன். இதுதான் அவனுக்குன்னு இருக்கிற ஆசை. பாத்திரே பிரதிஷ்டாபயத்தே தனஞ்ச, தன்னுடைய சொத்தை எந்த இடத்துல யார்கிட்ட கொடுத்து வைக்கணுமோ அங்க வைக்கணும். இப்போ ஒரு அரசன் முதலீடு பண்றாரு பாருங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். தப்பா உள்ள காசும் படுத்துனா அப்புறம் அரசனுக்கு கஜானாவே படுத்துனா மக்கள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்ற போறார்? நல்லா பார்த்து இடத்தில் பாத்திரத்தில் இட வேண்டும். விசேஷ ஸ்ருதவான், நல்ல அறிவாளி. அதை விட எத்தனை வயசா இருந்தாலும் வித்வான்களை பேச சொல்லி கேட்டுட்டே இருக்கணும். நான் அறிவாளிங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய பேச்ச கேட்கறத நிறுத்திடக்கூடாது. கேட்டுண்டா புதுசா அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு முடிச்சு விடாதே. மேல மேல கேட்டு இருக்கிறவன் தான் ராஜா. க்ஷிப்ரகாரி,
கடமையை உடன் நிறைவேற்றுபவன். தம் சர்வலோகா குருதே பிரமாணம். அவனைத்தான் உலகம் முழுக்க எப்போதும் கொண்டாடும். நீ அதை போல் அரசனாக இருக்கிறாயான்னு பார்த்துக்கொள். ஆனால் யோசித்து பார்த்தால் நீ ஏற்றிருக்கிற கடமையை உடனே செய்ய மறுக்கிறாய். பெரத்தியார் சொல்றத நிறைய கேட்டுக்கிற குறைச்சல் இல்லை, ஆனா ஒன்ன கூட பண்ணவே மாட்டேங்கிறாய். எல்லாம் காதல கேட்டுக்கிறே, பண்ண மாட்டேங்கிறியே. பிரதாயாமுச்சிதம் தாத்த ராஜ்யம் சுகி புத்திரைஹி சகிதோ மோதமானா ந தேவானாம் நாபிச்ச மனுஷ்யானாம் பவிஷ்யசித்வம் தர்க்கணியோ நரேந்திர. ஏ நரேந்திர, அரசர்களுள் தலைவனே, நீ மட்டும் யோசித்து யாருக்கு எவ்வளவு இடத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அவர்களுக்குரிய ராஜ்யத்தையும் கொடுத்து உன் பிள்ளைகளையும் நன்னா வச்சிருந்தா இந்திரனை விட லோகம் உன்னை கொண்டாடும். எல்லா புலவர்களும் உன்னை புகழ்ந்து பேசுவா. இந்த விஷயத்துல நீ தப்பி தவறா முடிவு எடுத்துட்டாயானால் 7-14 ஜென்மத்துக்கும் அவப்பெயரை தேடிக்கொள்ளுவாய். செய்யாதேன்னு கூறுகிறார். மேலும் ஜாகிரதோ தஹ்யமானஸ்ய யத் காரியம் அனுபஷ்யதி தத்ப்ரூஹி த்வம் ஹி நஸ்தாத தர்மார்த்த குஷலோஹ்யசி. என்னுடைய தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நான் இப்ப முழிச்சிருக்கிறதுக்கு காரணத்தை போக்கி எனக்கு நல்லது செய்வதுரா. விதுரர் அப்ப பதில் சொல்றார், ஒன்னும் காரணம் இல்லை, நான் தான் சொல்ல காரணம். பெரத்தியார் துன்பப்படும் போது நீ தூங்க முடியாது. அந்த துன்பத்துக்கு நீ காரணமாக இருந்தால் தூக்கம் வராது. அது எப்படி? இப்ப இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவ நன்னா கஷ்டப்படுறான்னு தானே எனக்கு திருப்தியா தூக்கம் வரும். இது நாம நினைக்கிறது இப்போ. ஆனா அவர் சொல்றார் தூக்கம் வராது. அதுதான் இயற்கையின் நியதி. பகவான் ஜெகத்தை எப்படி சிருஷ்டிச்சு வச்சிருக்காருனால் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்டு நீ சுகமா இருக்கலாம்னு நினைக்கிற, ஒரு நாளும் அது நடவாது. தானே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். நீ முன்னாடி பகல்ல செஞ்சிருந்தியானா அது சாயங்காலத்துக்குள்ள வந்துடும். இப்ப பாரு, கடைசியில பாண்டவர்கள் நன்னா தூங்கிட்டு இருக்கா, நீ தான் கட்டப்பட்டு இருக்க, தூக்கம் வரலன்னு. ஏனெனில் அவன் இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படலை, மற்றொருத்தனுடைய துக்கத்துக்கு அவன் காரணமாகவில்லை. துவம்மாம் யதாவத் விதுர பிரசாதி பிரஜாபூர்வம் சர்வம் அஜாத சத்ரோஹோ, பாவமே செய்து பாவி ஆகாதே என்று அவனுக்கு ஹிதத்தை எடுத்துரைத்தார். அந்த சமயத்தில் ஹிதத்தை கேட்கணும். புத்திர பாசத்தினாலே எதையும் இழந்துடக்கூடாது. பிள்ளை பாசம் முக்கியமா தர்மம் முக்கியமா என்றிருந்தால் தர்மமே முக்கியம்னு முடிவெடுக்க வேண்டும். இந்த விஷயத்துல நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோ. கேசினி என்னோட பெண். அந்த பெண்ணின் காரணமாக இருவருக்கு சண்டை. சுதன்வான் ஒரு பிராமணன், விரோச்சனன் அசுரன். பிரஹ்லாதனுடைய மகன் விரோச்சனன், அதுக்கப்புறம் விரோச்சனுடைய மகன் பலி மகாராஜா, பலி சக்கரவர்த்தி. அந்த விரோச்சனனுக்கும் சுதன்வாவுக்கும் சண்டை. கேசி என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று இவன் ஆசைப்படுறார், அவரும் ஆசைப்படுறார். ஆனா சுதன்வா, நான் பிராமணன், என்னோட சமமா அமர்வதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. நான் இந்த சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அந்த சாஸ்திரம் படிச்சிருக்கேன், நான் மனத்தை அடக்கியவன், புலங்களை அடக்கியவன் என்றெல்லாம் அவரை பத்தி சொல்ல, பெண்ணினிடத்திலேயே போய் கேட்போம் என்று இருவரும் கேட்டார்கள். அப்ப பெண் அபிப்பிராயப்பட்டா, இதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஒண்ணு செய்வோம், நடுவரை அழைத்து அவரை கேட்போம். நடுவராய் யார் இருக்கணுங்கிற பேச்சு வந்தது. இவர் பக்கத்தவர் அவர் இருக்கக்கூடாது, அவர் பக்கத்தவர் இருக்கக்கூடாது. அத போல நடுவாவத்தர் இருக்கணும்னால் அப்ப சுதன்வா ஒத்துக்கிறார், உன் தந்தை பிரஹ்லாதனே நடுவராக இருக்கட்டும். இவனுக்கு புரியல, எங்கப்பா எம்பக்கம் தானே பேசுவர் என்ன இவன் நினைத்தான். அவ்வளவுதான் உங்க அப்பா பத்தி நீ தெரிஞ்சின்றது என்று சுதன்வா சொன்னார். இருவரும் போனார்கள். பிரஹ்லாதன் அமர்ந்திருந்தார். அவரிடத்துல 2 பேரும் போய் நியாயம் கேட்கிறார். இவன் பட்சத்தெல்லாம் இவன் சொன்னான், இவன் பட்சத்தெல்லாம் இவன் சொன்னான்.